வேதாமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனத்தை நாம் பார்ப்போம். நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் இதன் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நீங்கள் புது சிருஷ்டிகள் என்கிற தலைப்பிற்கிடையே நான் தொடர் போதனையாக பேசிக் கொண்டு வருகிறேன். யூ ஆர் நியூ கிரியேஷன். வேதவசனம் நம்மை அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வெறும் உங்களுடைய தெய்வமாக, வெறும் நீங்கள் அவரை நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள் அல்லது அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற மேலோட்டமான ஒரு காரியங்களில் உங்களை கொண்டு போகாமல் ஆழ்ந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது. என்னது அது? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதன் மூலமாக உங்களுக்கு புது வாழ்க்கையே உங்களுக்கு மறுபடியும் தொடங்கி கொடுக்கப்படுகிறது. காரணம், பழைய வாழ்க்கை அது ஆதாமால் உண்டாயிருக்கிறது. அது பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் அது தோல்விக்குள்ளும் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் புது வாழ்க்கை என்பது இது கிறிஸ்துவுக்குள்ளிருந்து ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்து தருகிறதான சமாதானத்தையும் வெற்றியும் வாழ்வையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். அதனால கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற இந்த வாழ்க்கை என்பது எதை காண்பிக்கிறதாம்? நீங்கள் புது வாழ்க்கையை தொடங்கிருக்கிறீர்கள் என்பதை காண்பித்திருக்கிறது. நீங்கள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. யூ ஆர் த நியூ கிரியேஷன். நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நீங்கள் புது சிருஷ்டி. அப்படின்னு அர்த்தம், பழைய எந்த காரியத்தையும், பழைய குடும்ப காரியங்களை, பழைய உங்களுடைய முன்னோரின் காரியங்களை அல்லது பழைய உலகத்தின் வழக்கங்களை எதையும் கொண்டு வந்து இந்த புது சிருஷ்டியின் காரியத்தோடு இணைத்து பார்க்க முடியாது. காரணம், உங்களுடைய வாழ்க்கை அது புது வாழ்க்கையா இருக்கிறபடினாலே, அந்த வாழ்க்கையின் தொடக்கம் கிறிஸ்துவை கொண்டு உண்டாயிருக்கிறபடினாலே அந்த வாழ்க்கை தேவனுடைய வசனத்தை கொண்டே நீங்கள் அறிந்து புரிந்து வாழ முடியுமே தவிர இந்த புது வாழ்க்கையை நீங்க பழைய வாழ்க்கையோடு அல்லது உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழவே உங்களால முடியாது. அது ஏற்கப்படாததா இருக்கிறது. சரி, அப்ப அதன்படி தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் இந்த 16 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் இது முதற்கொண்டு ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மாம்சத்தின்படி என்று அவர் சொல்வது இந்த உலகத்தின் அடையாளத்தோடு நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. இந்த உலகம் பாவத்திற்குள்ளான பிறகு இதற்குள்ளே பலவிதமான தெய்வத்துடைய தன்மை இல்லாமல், அது தேவனுடைய விருப்பம் இல்லாமல் பலவிதமான அடையாளங்கள் மனிதனுக்கும் உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. அப்ப பவுல் சொல்றார், நாங்கள் அப்படிப்பட்ட அடையாளத்தோடு நாங்கள் பார்ப்பதில்லை. நாங்கள் கிறிஸ்துவை கூட அப்படி பார்த்திருக்கிறோம். அவர் எந்த ஊரு, எந்த வம்சத்துல பிறந்தவர், அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, இதெல்லாம் கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில். அப்படி வச்சு அவரை புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சிருக்கிறோம். ஆனால் அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றார். அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரணம், வாழ்க்கையை புதுசாக மாறுவதற்கும் புது சிருஷ்டியா இருப்பதற்கும் அதுக்கு ஒரு வேற லெவல் ஆஃப் தாட், வேற லெவல் ஆஃப் ஃபெய்த் தேவைப்படுது. அதுக்கு தானே சொல்றோம், நாங்கள் இனி ஒருபோதும் ஒருவரை மாம்சத்தின்படி அறியாமல் கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் அடையாளம் வேற, கிறிஸ்துவுடைய ரியாலிட்டி வேற, கிறிஸ்துவின் நிஜத்தன்மை வேற என்றார். அது என்னது? அது யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து அவர் மரியாளின் மகனாய் இருப்பதற்கு முன்பதாகவே, கிறிஸ்து அவர் யோசேப்பின் மகனாய் அடையாளப்படுத்துவதற்கு முன்பதாகவே, கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்தார் என்கிற அந்த அடையாளப்படுத்துவதற்கு முன்பதாகவே யோவான் 1 சொல்லப்படுகிறது, கிறிஸ்து அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று. கிறிஸ்து யாராய் இருந்தார்? அவர் வார்த்தையாய் இருந்தார். அதுதான் அவர் his true identity. அதுதான் கிறிஸ்துவின் உண்மையான அடையாளம். அதுதான் கிறிஸ்துவின் உண்மையான அத்தாட்சியா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது. கிறிஸ்து என்றால் யார் என்றால், கிறிஸ்து அவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதுதான் ஒரிஜினலான ஐடென்டிட்டியை தவிர மற்றவைகள் எல்லாம் மாம்சத்தால் வந்தவைகள், ஒழிந்து போனவைகள், ஒழிந்து போகக்கூடியவைகள். அவைகளால் எந்த மாற்றமும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வர்றார். மரியாளின் குமாரனை பிறந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். மரியாள்ன்ற ஒரு பெண்ணை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியின் மூலம் கருவுற்று அவர் தேவ பலத்தினாலும் கிருபையினாலும் ஞானத்தினாலும் வளர்ந்தார், பிறந்தார், எல்லாமே புரியுது. ஆனால் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் தட்? நீங்க அந்த மாதிரி மாம்சத்தின் அடையாளத்தை கொண்டு வந்தா உலகத்தில் அந்த மாதிரி மாம்சத்தின் அடையாளத்தோடு தங்களை காண்பித்துக் கொள்கிற சாமியார்கள் ஏராளம். எனக்கு இந்த இடத்துல புத்தி கிடைச்சது, இந்த இடத்துல எனக்கு யுக்தி கிடைச்சது, இந்த மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு வந்து புத்தி தெளிஞ்சுது,
எனக்கு அங்க அருள் கிடைச்சது, இங்க அருள் கிடைச்சது, மாம்சீகமான பல அடையாளங்களை அவர்கள் கொண்டு வர முடியும். அதனால பிரயோஜனம் என்ன? அவர்கள் தங்களை சாமியாராக காமிச்சிக்கலாம், அவர்கள் தங்களை வல்லமையுள்ளவர்களை காமிச்சிக்கலாம். ஆனால் அவர்களால் யாருடைய வாழ்க்கையும் பெரிய மாற்றத்துக்குள்ள, ஒரு புது சிருஷ்டிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கம் என்ன? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிசாசு எவைகளை அழித்தான் ஒழித்தான் அவைகளுக்கு நான் ஜீவனை உண்டாக்கும்படியாக வந்தேன் என்று சொன்னார். அப்ப கிறிஸ்து இயேசு வந்தது நோக்கம், ஆதியிலே மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பதாக எந்த தன்மையில எப்படிப்பட்ட அடையாளத்தோடு அவன் இருக்க வேண்டும் என்று தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டானோ அதே அடையாளத்தோடு மறுபடியும் வாழும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார். பவுல் சொல்றார், நாங்கள் இயேசுவை நாங்கள் இந்த பூமியின் அடையாளத்தோடு பார்க்காமல் அவருடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியோடு பார்க்கும்போது தான் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, வாழ்க்கைகள் மாற்றப்படுகிறது, வாழ்க்கையில எல்லாருக்கும் இயேசு தேவைப்படுகிறார் என்கிற சத்தியம் அங்கதான் விளங்குகின்றார். அப்ப இயேசு தம்மை வார்த்தையாக கணப்படுகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசு எப்படிதான் பார்க்க வேண்டும்? அப்ப வார்த்தையாக தான் பார்க்கணும். அவர் பெரிய முடி வச்சவரா பார்க்க கூடாது, பெரிய தாடி வச்சவரா பார்க்க கூடாது, சுருட்டு முடியா இல்லை நீள முடியான்னு பார்க்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை அதனால மாற போறது இல்லை, உங்களுக்கு பயம் அதனால நீங்க போவதில்லை, அதனால உங்களுக்கு சமாதானம் கிடைக்க போறது இல்லை. இயேசு தருகிற ஆசீர்வாதம், இயேசு தருகிற ரட்சிப்பு, இயேசு தருகிற சமாதானம் அது வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. எதனால் உண்டாயிருக்கிறது? வார்த்தையினால் அவைகளை உங்களுக்குள் உண்டு பண்ணுகிறார். சரி, அப்ப இதன் அடிப்படையில் தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். வார்த்தையின் அடையாளமாக இருக்கிற கிறிஸ்து, அதனால் நாம் எப்படி புது சிருஷ்டிகள், அதனால் நமக்கு எப்படிப்பட்ட மேன்மையான தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன்படி நாம் முதலாவது பார்த்த காரியம், கிறிஸ்துவை மாம்சத்தால் அல்ல வார்த்தையால் அறிகிறோம். கிறிஸ்துவை எதால் அல்ல? மாம்சத்தால் அறிவதல்ல. எதால் அறிந்து கொள்கிறோம்? நாங்கள் வார்த்தையால் அவரை, அவருடைய வல்லமையை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மீட்பை, அவர் தருகிற விடுதலையை, அவர் தருகிற சமாதானத்தை, அவர் தந்த எல்லாவற்றையும் நாங்கள் வார்த்தையால் அறிந்து கொள்கிறோம். எதால் அறிந்து கொள்கிறோம்? நாங்கள் வார்த்தையை அறிந்து கொள்கிறோம் என்பதை முதலாவது பிரசங்கமாக செய்திருந்தேன். இரண்டாவது, வசனமாகிய வித்து நம்மை புது சிருஷ்டியாக்குகிறது. வார்த்தையா இருக்கிறவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பு உண்டாக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியும், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை போலவே ஒரு சாயலுக்குள் எப்படி வர முடியும்னா சொல்றாரு, வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, ஏதோ உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ற, ஏதோ ஒரு ஆறுதல் படுத்துகிற, ஏதோ உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை. இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் வித்தா இருக்கிறது. அந்த வித்து உங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் தன்மைகள், கிறிஸ்துவின் நம்பிக்கைகள், கிறிஸ்துவின் விசுவாசம், கிறிஸ்துவின் எல்லா காரியமும் உங்களுக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, உங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நீங்க அதனாலே புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்ல வர்றாரு? கிறிஸ்துவின் வார்த்தை நீங்கள் புது சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திற்குரிய வித்தாய் அது இருக்கிறது. ஒரு ஆண் பெண் இருக்கிறாங்க, ஒரு குடும்பமா இணையறாங்க, திருமண பந்தத்துக்குள்ள வராங்க, வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க பிறக்குறாங்க. அந்த குடும்பத்துல 2 பேரா இருந்தாங்க, இப்ப 3 பேரா மாறி இருக்கிறாங்க. அந்த பிள்ளை வந்ததுக்குரிய ஆதாரம் என்ன? அந்த பிள்ளை எங்கிருந்து வந்துச்சு? அது வானத்தை துபகிட்ட நீ இதை போட்டாரா? இல்ல. இல்ல வேற எங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களா? இல்ல. கண்ணுக்கு மறைவா ஏதாவது மேஜிக் ஷோ ஏதாவது நடந்ததா? கிடையாது. அங்க ஒரு ரியாலிட்டியான ஒரு காரியம் நடந்திருக்குதாங்க. எல்லா மனிதர்களாலும், எல்லா அறிவியலாலும், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் அங்கே நடந்திருக்குது. என்னது அது? ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது இந்த ஆணின் வித்து பெண்ணுக்குள்ளே அது போகும்பொழுது என்ன பண்ணுகிறது? அங்கே ஒரு கரு அங்கே உருவாகிறது, அங்கே ஒரு பிள்ளை உருவாகுது. அந்த பிள்ளை தான் 10 மாதம் பெண் என்ன பண்ற சுமந்து எடுத்து வெளியே கொண்டு வராங்க. How this baby formed? இந்த பிள்ளை எப்படி உருவானது? புது சிருஷ்டி எப்படி அங்கே வந்துச்சு? By the seed. எதால் வந்ததாங்க? பெண்ணாவே இருந்தால் இந்த குழந்தை வந்திருக்காரு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் இயேசு ஆணின் உதவி இல்லாமல் பிறந்ததுக்கான காரணம் அதான். ஏன்னா ஆதாமை பார்த்து சொல்றார், பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி பாவியா இருக்குது, ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளே எப்படி பாவம் இருக்கிறது, ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி சபிக்கப்பட்டதா இருக்குது. மறையில நம்ம கேள்வி எழுப்புறோம் இல்லையா? கடவுள் நல்லவராக இருந்தால் அவர் இப்படிலாம் செய்வாராங்கன்றோம். எதுக்கு? கருவிலே குழந்தை அழிஞ்சு போகுது, சின்ன குழந்தைகள் செத்து போகுது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் தெரியுமா, இல்லை தப்புன்னு தெரியுமா? அந்த குழந்தைகள் இறந்து போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் அதுதான். பிகாஸ் இட் இஸ் ஃபில்ட் வித் சின். சங்கீதக்காரன் அப்படி சொல்றான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், அதனால் நான் பாவியாய் இருக்கிறேன். Each and every person, each and every baby, each and every son and daughter who was born by the men,
ஒரு ஆணின் உதவியால் பிள்ளை பெற்ற எல்லா பிள்ளைகளும், பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். யாராகவே இருக்கிறார்கள்? எப்படி வந்துச்சு? அது அப்பாவுடைய வீட்டுல இருந்து அதுக்குள்ள போயிருக்குது எல்லாமே. அம்மா அந்த நிலத்துல சுமக்கும் போது அந்த நிலத்துக்குள்ள இருந்து எல்லா தன்மைகளும் அதுக்குள்ள போயிருக்குது. அதுக்குள்ள வெறும் சரீரமும் உருவமைப்பு மட்டும் அந்த குழந்தை கிடைக்கல. அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய சுவாபம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த பிள்ளைக்குள்ள என்ன பண்ணியிருக்குது? அது போயிருக்குது. அதுக்கு அவங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஒன்று எதிர்ப்பு கொடுக்கலாம். அவங்க அந்த வித்து எல்லாவற்றையும் உருவாக்கிடுச்சு. வித்து என்ன பண்ணிருச்சு? எல்லாவற்றையும் அங்க ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கிடுச்சு. அப்ப தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை அதுதான் செய்தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டினா எப்படி? அவன் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே தேவனுடைய வசனத்தை அவன் கேட்க 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 என்ன ஆயிடுது? அவனுக்குள்ளே புதிய சிருஷ்டியை அவன் உருவாகிறான். பழைய பயம், பழைய அவிசுவாசம், பழைய தோல்வியின் சிந்தை, பழைய பாவத்தை குறித்த குற்ற உணர்வு, பாவத்துக்கு அடிமையா இருப்பது எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் இப்பொழுது புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே சிந்தை இப்ப அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதான் பிலிப்பியர் எழுதுறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்கும் இருக்க கிடையாது. அவர் சிந்தை எனக்கு எப்படிங்க வரும்? அவருடைய பிள்ளையா இருந்தா தானே வரும். அவருடைய பிள்ளையா இருக்கணும்னா அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கணும் அல்லவா? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என் மக வளர வளர அவ செய்யறத குறிச்சு எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியமும் இல்லை. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம 8ஆவதுல பண்ணதுன்னா இது இப்பவே யூகேஜிலே பண்ணுதுன்றதுதான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு ஒரு ஆச்சரியமும் இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் யாரா இருந்தேன், யாரா இருக்கிறேன்ட்டு. அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன் வித்து என்ன மாதிரி தான் அது இருக்கும். அது ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு தான் அதுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி எதுக்கு வரும். அது வரைக்கும் அது ஏன் வித்தா தான் வளருது. அது வளர வளர என்ன பண்ணுது? எனக்குள்ள இருந்த சுவாபம், எனக்குள்ள இருக்கிற தன்மைகள், எனக்குள்ள இருந்த குணாதிசயம், எனக்குள்ள இருந்த காரியங்கள், இந்த பழைய காரியங்கள் அதுக்குள்ள இருந்தும் வரும். ஒவ்வொரு பிள்ளைக்குள்ள அப்படிதான். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பாவுடைய சிந்தை, உங்க அம்மாவுடைய சிந்தை, அவங்களுடைய சுவாபம், அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. எப்படி உட்காந்து சொல்லி கொடுத்தாங்களா, நான் வந்து ரொம்ப கோபக்காரியாகும், நீங்க அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு. அம்மா சாந்தப்பர் கேஸ் கண்டிப்பா பொண்ணு யாராக தான் இருக்குது. அது அதே கேஸாக தான் இருக்குது. அம்மா லூஸாக இருந்தால் பொண்ணு யாராக தான் இருக்கும். எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. அம்மா அடங்காத ஆளாக இருந்தால் பொண்ணு எப்படி தான் இருக்கும், இல்லை பையன் எப்படி தான் இருக்கும். அவனை மாட்டேங்க விட்டு வைக்கணும், அவனையும் கொண்டு வரணும் லைனுக்கு. எப்படி இருப்பான் அவனும் அடங்காத. எங்கிறது அம்மா சொல்லி கொடுத்தாங்களா என்ன மாதிரி அடங்காது வித்து என்னது? அது அப்பாவுக்கும் அதே தான். அப்பாவுக்கு ரொம்ப அதிகம். அப்பாவுக்குள்ள இருக்கிற சுவாபம், அப்பாவுக்குள்ள இருக்கிற தன்மை எல்லாமே என்ன பண்ணுது? அப்படி பிள்ளைக்குள்ள வருது. அப்பா சொல்லி கொடுத்தாரா, மகனே நான் அப்படி தாண்டா இருந்தேன். இந்த அந்த வித்து அவனுக்குள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறது? அப்பாக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. கிரியேட்டிங் எவ்ரிதிங். அதே போலதான் தேவனுடைய வசனமாகிய வித்து. ஏன் வசனத்தை கேட்கணும் ஒரு விசுவாசி? ஏன் ஒரு கிறிஸ்துவ சபைக்கு போகணும்? ஏன் ஒரு விசுவாசி சரியான பிரசங்கத்தை கேட்கணும்னா இதுதான் காரணம். நீங்க சரியான பிரசங்கத்தை கேட்டாதான் அந்த வித்து உங்களுக்குள்ள சென்று அது உங்களை ஒரு சிருஷ்டியாக என்ன பண்ணுகிறது? உருவாக்குகிறது. You are created as a new creation. புது சிருஷ்டியா என்ன பண்ணப்படுகிறீர்கள்? நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். அசரத்தையே கேட்கறது இல்லை. ஊரு கதையை, உலகத்து கதையை போய் சபையில் உட்காந்து கேட்டு வரீங்கன்னா நீங்க பழைய சிருஷ்டியா தான் இருப்பீங்க. ஹலோ, சபைக்கு போயும் திருக்குறளை தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நடைமுறை வாழ்க்கையில. சபைக்கு போய் உலக பழமொழிகளை தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நடைமுறை வாழ்க்கையில. எங்கிருந்து வருது? ஏன் வசனம் வரல? ஏன் வாயில தேவனோட வார்த்தையை குறித்த சத்தியம் வரல? ஏன் சுகத்தை குறித்தோ அல்லது ஐஸ்வர்யத்தை குறித்தோ அல்லது ஆசீர்வாதத்தை குறித்தோ தேவனோட வார்த்தை எது சொல்லியிருக்குது? அந்த நம்பிக்கை வாயில வராமல் இருக்கிறது காரணம் என்ன? வாழ்க்கையில வராமல் இருக்கிறது காரணம் என்ன? ஏன்னா அவைகள் எதுவுமே உள்ள இல்லை. அவைகள் எதுவுமே என்ன பண்ணல? உள்ள இல்லை. உள்ள இருக்கிறதுலாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் தான் உள்ள இருக்குது. அப்ப அந்த உலகத்துக்குரியவர்கள் தான் சமயத்துல சந்தர்ப்பத்துல எல்லாமே வெளிப்படுத்தாங்க. அப்ப அதனாலதான் எடுத்து காண்பித்திருந்தேன். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு சபைக்கு வர்றதுனால மாறுதில்ல, பைபிளை படிக்கிறதுனால மாறுதில்ல, ஜெபிக்கிறதுனால மாற முடியாது ஒரு மனுஷன். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய வசனமாகிய வித்து உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த வார்த்தை இன்னொன்று பார்த்தோம். புது சிருஷ்டியா இருக்கிறோம். தேவனோட வித்தியை புது சிருஷ்டியை மாற்றி இருக்கிறதுனா அதுக்கு ஒரு பெயர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. எப்படி எல்லா வேலைக்கும் ஒரு பெயர் இருக்குதோ, மருத்துவத்தை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்றோம். ஹலோ, பொறியியலை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜினியர்ஸ்னு சொல்றோம். தச்சு தொழில் செய்யறாங்கன்னா கார்பெண்டர்ஸ் சொல்றோம்.
எல்லாத்துக்கும் எப்படி ஒரு பேர் இருக்குதோ அதே போல தேவனுடைய வித்தால் பிறந்த புது சிருஷ்டிக்கும் ஒரு பேர் இருக்குது. அது என்னது? தேவனுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள் அவர்கள்? சும்மா மேலோட்டமான கருடைய பிள்ளைன்னு சொல்றது இல்லை. அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறபடியாலே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், அவருடைய பிள்ளை நான் உறுதியா நம்ப முடியுது. ஏன்னா அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறபடினால. இல்லைன்னா நம்ப முடியாது. சும்மா இருக்கும்போது சொல்லிக்கலாம் நான் வந்து காட்டுடைய பிள்ளைங்க. எங்க வியாதியில சொல்லுங்க, டாக்டர் வந்து போய் சேர்ந்துருவேன்னு சொல்லும் போது நீங்க சொல்லுங்க வாய் தர நான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வராது. நல்லா இருக்கும்போது சொல்லின்னு இருப்பீங்க ஐ எம் காட் சைல்டு. நல்லா இல்லாதது போது சொல்லணும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? நல்லா இருக்கும் போது அம்மான்னு கூப்பிடுறீங்க, நல்லா இல்லாத போது உங்க அம்மா யாரும் தான் கூப்பிடுறீங்க. இல்லை சொல்லுங்க, மாத்திக்கிறீங்களா தட்டுன்னு? நல்லா இருக்கும் போது அப்பான்னு கூப்பிடுறீங்க, நல்லா இல்லாத போது யாரும் தான் கூப்பிடுறீங்க. உடம்பு முடியாம பெட்ல படுத்த படுக்கையா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. ஹலோ, 2 நாள் போய் சேர்ந்துருவீங்க, டாக்டர் சொல்லிடுறாரு. அப்ப அப்பாவை எப்படின்னு கூப்பிடுவீங்க? நீங்க உறுதியா இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ஹி இஸ் மை டாட் அண்ட் ஹி இஸ் மை மாம். அவர் தான் எங்க அப்பா, அவர் தான் எங்களுடைய அம்மா. ஆனா கடவுளுடைய பிள்ளைகள்ன்ற அந்த தன்மை பாருங்க, அது எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் அது வருது. அந்த உறுதினா வரதில்லை. நல்லா இருக்கும்போது சொல்லிடுறோம் நான் காட் சைல்டுங்க, நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆச்சு கூச்சுன்றது ரைட்டு. பிரச்சனை வரும்போது, தோல்விகள் வரும்போது, பிசாசு சோதிக்கும் போது, எதிரான காரியங்கள் நடக்கும்போது சொல்ல முடியுது அவங்களால நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஏன் சொல்ல முடியலன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் இருக்குது. நான் தேவனுடைய வித்து எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறபடி நான் இப்போது யாரா இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அது தெரிஞ்சாதான் இது வரும், இந்த நம்பிக்கை வரும். அதுக்கு தான் கடந்த வாரம் அதை எடுத்து போகுது. சரி, அடுத்த வாரம் அந்த தலைப்பில் இன்னும் அதிகமாக சில காரியங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னது? தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது, அதனாலதான் நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுதான் இன்னைக்கு நான் கவர் பண்றதுக்கு எடுத்துருக்கிறேன். என்னது? தேவனுடைய வசனம் எனக்குள்ள விதைக்கப்படுவதனாலேயே நான் தேவனை போலவே ஒரு புது சிருஷ்டியாய், தேவனை போலவே விசுவாசம் உள்ளவனாய், தேவனை போலவே நம்பிக்கை உள்ளவனாய், தேவனை போலவே பரிசுத்த வாழ்க்கை உள்ளவனாய், தேவனை போலவே எல்லாவற்றிலும் மாற்றங்களை நான் ஒவ்வொரு நாளும் அடைவேனா? அப்படி மாற முடியுமா? நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க முடியுமா? உருமாற்றத்தை பத்தி பேசுறேன், நான் மனமாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உள்ளான மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டிப்பின் அனுபவத்துக்குள்ள வர முடியுமானா வேதம் சொல்லுகிறது நிச்சயமாய் அதுதான் சாத்தியம். நிச்சயமே அதுதான் சாத்தியம். எது சாத்தியம்? தேவனுடைய வசனம் உங்களுக்குள் இருக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் என்பது உங்களுக்குள்ளே ஏற்படும். இல்லைன்னா என்ன பண்ணாது? அது ஏற்படவே படாது. பேரளவில் நீங்க கிறிஸ்தவர்கள் அவங்களை சொல்லிக்கலாம், பேரளவில் நான் இந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்தின் மாம்சத்தின் அடையாளத்தில் காட்டலாம். ஆனால் புது சிருஷ்டிகள் ஒருபோதும் மாம்சத்தின் அடையாளத்தை காண்பிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இனி ஒருபோதும் ஒன்றையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிவது இல்லை. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கவே இருக்கிறோம். யாருக்குள் இருக்கிறோம்? நாங்கள் கிறிஸ்துவுக்குள். நான் யாரா இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் நான் என்னவா இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் எனக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்களும் தாக்கங்களும் பாதிப்புகளும் எனக்கு உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் என்ன என்பதை காண்பிக்க முடியாது இருக்கிறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு அதுதான் கொஞ்சம் கவனிக்க இருக்கிறோம். எனக்கு தலைப்பின் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாமல் காரியமாகும்படி வாய்க்கும். God's word will not return empty and will be done. தேவனுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாமல் காரியமாக்கும்படி வாய்க்கும். இத பல தலைப்பின் கீழ பேசலாம். சுகத்தை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ கண்டிப்பா சுகத்தை உண்டாக்கிட்டு தான் அது தீரும் அப்படின்னு பேசலாம். செழிப்பை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ செழிப்பை உண்டாக்கிட்டு தான் தீரும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வந்து புது சிருஷ்டியா இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டியா இருப்பதுக்கு அதுதான் உறுதிப்படுத்துறது. எப்படி நான் புது மனுஷனா மாற முடியுமா? என் வாழ்க்கையில் எல்லாமே புதுமை ஆக முடியுமா? பயம் இல்லாத ஒரு மனுஷனா நான் வாழ்ந்துட முடியுமா? நான் சந்தேகம் இல்லாத ஒரு மனுஷனா வாழ்ந்துட முடியுமா? எதிர்கால நம்பிக்கை உள்ளவனா ஒரு மனுஷனாய் வாழ்ந்துட முடியுமா? என் வாழ்க்கையை பார்த்து நானே ஆச்சரியப்படுறவர்களுக்கான ஒரு வாழ்க்கையினால வாழ முடியுமா? வாழ முடியும். வேத வசனம் எப்படி? அது தேவனுடைய வசனம் அப்படிப்பட்ட தாக்கத்தை தான் ஏற்படுத்துகிறதா ஒவ்வொருக்குள்ளேயும். ஒரு மனுஷன் மாறணும்னா வேற வழியே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை, வேற விதமான ஒரு காரியத்துக்குள்ள போகவே முடியாதாங்க. The real transformation happens to the human being. ஒரு உண்மையான மாற்றம் ஒரு மனுஷன் மாறணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன? தேவனுடைய வசனம் அவனுக்குள் என்னவாகும்படி அது இருக்கிறதோ அவ்வண்ணமாகவே அவனை அது மாற்றும் என்கிற சத்தியம் தான். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 55 அதிகாரம்.
ஏசாயா 55 அதிகாரம், ஏசாயா 55:7 இருந்து கவனிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தர் எடுத்து திரும்ப கடவன். யார் எடுத்து திரும்ப கடவன்? கர்த்தர் எடுத்து திரும்ப கடவன். அவன் அவர் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேவனுடைய வசனம் தான் உண்மையான மாற்றத்தை, நிஜமான மாற்றத்தை, அல்லது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அந்த தன்மையை உண்டாக்குகிறது. வேற எதுவும் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய தன்மையில உங்களுக்கு கொண்டு வராதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். வாலிப பையன் சரியில்லை, சரியில்லாத வாலிப பையன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சரி உள்ளதாய் மாற்றிக்கொள்ள முடியும்னா, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் வாழ்க்கையை மாற்றப்பட முடியுமே தவிர வேற எந்த பயன்படுத்துறதுனாலையோ அல்லது வேற எந்த வழிகளை நீங்கள் எடுத்தாலும் அது பிரயோஜனப்பட போறது, திருந்த போறது இல்லை, மாற்ற போவது இல்லை. அதுதான் வேதத்தில் சொல்லப்படுது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தப்படுத்துவான்? தேவனுடைய வசனத்தினால் தானே. எதனால் தானே? வசனம் தான் அவன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுமே தவிர, வசனம் தான் ஒரு மனுஷனை சேஞ்ச் அவுட் பண்ணுமே தவிர, அனுபவங்களோ சூழ்நிலைகளோ அல்லது உலக பிரகாரமான படிப்புகளோ இவைகளின் தாக்கம் அந்த மனுஷனை நல்ல மனுஷனாய் அல்லது புது சிருஷ்டியாய் அல்லது தெய்வீக தன்மை உள்ளவனாய் மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன் சர்ச்செல்லாம் வச்சிருந்தா சண்டே கிளாஸ் வச்சிருக்கிறாங்கன்னா அதுதான். இப்போ இருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தேவனோட வசனம் அவனுக்குள்ள இருக்க இருக்க இருக்கதான் நாளைக்கு நீங்க சொன்னா ஓரளவுக்காவது கேட்கிற மனுஷனா இருப்பான். இது இல்லைன்னா அது கூட இருக்காது, இது இல்லைன்னா அது கூட இருக்காது. ரொம்ப சர்ச்சைக்கு வராங்க பாருங்க. நீங்க அந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு என் பையன் ஏன் அடிக்காத குறை தான் என்ன, யார் வந்து அட்வைஸ் பண்ணாலும் யார் பேச்சும் கேட்க மாட்டேன்றான், வளர்த்துட்டான். இப்போ எல்லாத்தையும் என்ன மிரட்டி மிரட்டியே செய்ய வைக்கிறான். என்ன அவன் சொல்லணும்னா வெளியே போகக்கூடாது, அவன் சொன்னால் நான் வெளியே போகணும், சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு அடித்தாலும் நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். நான் இப்படியே பயந்து பயந்தே அவனுக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. யார் கண்ட்ரோலுக்கும் வரதில்லை, அப்பா கண்ட்ரோலுக்கோ இல்லை சொந்தக்காரன் கண்ட்ரோல், யார் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரதில்லை. அவன் அன்கண்ட்ரோலபிளாக தெரிகிறான், ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அவனை வளர்த்துட்ட ஆள் இப்போ கண்டிப்பாக சொல்கிற பேச்செல்லாம் பண்ண போகிறது, அவன் கேட்க போகிறது இல்லை. அவன் எப்படியா நல்ல மனுஷன் மாறணும். சமுதாயம் விடாது, சூழ்நிலை விடாது, படிப்பு விடாது, நண்பர்கள் விட மாட்டான். அதுக்கு உலகத்தில் எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு மனுஷன் புது சிருஷ்டியை மாறுவதற்கு உலகத்தில் எந்த வாய்ப்புமே இல்லை. ஒன்றும் கெட்டு போகிறதுக்கு ஒன்றும் உலகத்தில் பல வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாய் வாழ்வதற்குரிய ஒரே ஆதாரம் எங்க? தேவனுடைய வசனம் எங்கு எந்த மனுஷனுக்குள் அது விதைக்கப்படுகிறது, எந்த மனுஷனுக்குள் அது துளைக்கப்படுகிறதோ அந்த மனுஷனுக்குள்ள தான் தேவனுடைய வசனம் தன்னுடைய பலனை அல்லது தன்னுடைய தாக்கத்தை அது ஏற்படுத்துமே தவிர, தேவனுடைய வசனம் கேட்கப்படாத எந்த மனுஷனுடைய காதுகளிலும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எவ்வித மாற்றமும் என்ன பண்ணாது, வராது. மாறிடுவான்னு நினைச்சேன், மாற மாட்டான். இது எப்படி இருக்குதுன்னா, நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்க, தானா நெல் விளைஞ்சிரும். ஹலோ, தானா கொள்ளு விளைஞ்சிரும் நினைச்சீங்கன்னா தானா புல்லு தான் வளரும். உங்க சாப்பாடுக்கு தேவையானது எதுவுமே தானா என்ன பண்ணாது, வராது. உங்க நிலமா இருந்ததுன்னா உங்க விதையை நீங்க போடணும், அதுக்கு தண்ணீர் ஊற்றணும். நிலத்துல நீங்க விதைய போடாம எந்த பலனையும் நீங்க எதிர்பார்க்கிறது சரியே இல்லை. அதே போல ஒரு மனுஷனுடைய மாற்றத்துக்கு, வாழ்வின் மாற்றத்துக்கு, புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு தேவனுடைய வசனம் மட்டுமே அதிக உறுதியான ஒரு விஷயமா இருக்கிறது. வசனம் இல்லாம ஒரு மனுஷன் புது சிருஷ்டி ஆகிட்டா, நல்ல மனுஷனா வாழறான், நல்லவனா இருக்கிறான்னா, மேபி மாரலி ஹி கேன் பி கரெக்ட். அவன் மனசாட்சிக்கு எது சரின்னு தெரியுதோ அதுல சில காரியங்கள் சரியா இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதத்துல எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் நின்ற அந்த நிலைக்கு வரணும்னா அதுக்கு தேவனுடைய வசனம் மட்டுமே ஆதாரமாய் இருக்கிறது. சரி, அதாவது இந்த 7வது வசனத்தை இப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் என்ன பண்ண கடவன்? அவன் திரும்ப கடவன். யாருக்கு திரும்பணுமா? அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப. துன்மார்க்கன், நீ துன்மார்க்கத்தை செய்யறத நிப்பாட்டணும்னா, அக்கிரமக்காரன் உன் அக்கிரமத்தை நீ நிறுத்தணும்னா யார் பக்கம் திரும்பி ஆகணும்? நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும். எத்தனை பேர் உனக்கு சுத்தி அடிச்சாலும், எத்தனை பேர் உனக்கு அட்வைஸ் பண்ணாலும் நீ திருந்து போறது, மாற்றம் அடைய போவது இல்லை. அவனா கர்த்தரிடத்தில் திரும்பினா மட்டுமே, அவன் உள்ளமே கர்த்தர் பக்கம் வந்தால் மட்டுமே அவனால மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியுமே தவிர, கர்த்தர் பக்கம் வராத எந்த மனுஷனுடைய உள்ளத்தை வச்சுக்கிட்டு நீங்க 1000 பேசினாலும் 1000 ஜெபித்தாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். மறுபடியும் அந்த வார்த்தை எவ்வளவு வலியுறுத்துது பாருங்க. மறுபடியும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அவனுடைய வாழ்க்கையின் மாற்றம் யாரிடத்துல இருக்கிறது? தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். வேற எங்கேயா போய் திரும்பி போயிட்டு நல்ல மனுஷனா மாறிடுவான், சரியான மனுஷனா மாறிடுவானா ஏமாற்றம் தான் வரும். ஹலோ, நிறைய விசுவாசிகள் அப்படி முயற்சிகள் எடுப்பாங்க. இந்த சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சுக்கு போயிட்டா, அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டா, அந்த டினாமினேஷன் கீழே போயிட்டா பெரிய மாற்றம் வந்துடும். என் பிள்ளைங்களாம் ரொம்ப அழகா வளர்ந்துருவாங்க, நாங்களாம் ரொம்ப செழித்தூங்கிடுவோம்னு நினைச்சிட்டு மாறுற ஆளுங்க அப்படியே பிரான்ச் டு பிரான்ச் தாவர ஆளுங்க இருப்பாங்க. மாற்றங்கள் அதனால வருவதில்லை பாருங்க. பிள்ளைங்களை ஸ்கூல்ல படிக்க வைக்கிற மாதிரி பிள்ளைங்களாம் மனம் திரும்பி படிக்கணுன்ற உணர்வு வந்து புத்தகத்தின் மேல ஆர்வமும் புத்தகத்தின் மேல கவனமும் வந்தாலே ஒழிய டாப் மோஸ்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்த ஆர்வம் இல்லை என்றால் டாப் மோஸ்ட் ஸ்கூல்ல டாப் மோஸ்டா சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் மண்டையில் இறங்க போறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே தான் பாயிண்ட். நிறைய பேர் அப்படி நினைச்சுட்டு இருக்கிறான். பெரிய சர்ச்சா இருந்தா பிரதர், ஆயிரக்கணக்கில் உட்காந்துருக்கிற இடத்துல போய் உட்காந்து கேட்டாதான் சந்தோஷம். என்ன சத்தியத்தை பேசுறாங்கன்னு கேட்கணும்ல. சுய புராணத்தையும் சுய கதைகளையும் சும்மா ஒரு 4 அலையிலிய போடு, ஒரு 4 பாட்டு பாடி முடிக்கிறது நிச்சயமா எதுவா இருக்க முடியாது? சபையா இருக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இன்னைக்கு வரீங்க, வந்து உட்காருங்க, உட்கார்ந்து எந்த வசனத்தை கேட்கறது மூலமா உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது, எந்த வசனத்தை கேட்டதன் மூலமாக, எந்த சத்தியத்தை அறிந்து கொண்டதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிருக்கிறது, எதை கேட்டதன் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தாகம் தீர்ந்திருக்கிறது, அதை கவனிக்கணும். பேசுறது புரியுதுங்களா? தண்ணி குடிச்ச உடனே ஒரு உணர்வு வருது இல்லையா, ஒரு திருப்தியின் உணர்வு வருது இல்லையா? ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது அப்படிப்பட்ட உணர்வு வரணும்ல. நிறைய சரீர பிரகாரமான உணர்வு தான் வந்துருந்தாங்க. சிலர் ரொம்ப காமெடியா எடுத்துட்டு போறாங்க பிரசங்கத்தை, நல்லா சிரிச்சு போட்டு இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப சூப்பர் அப்படி மகிழ்ச்சியா இருந்தேன். அது மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி பைபிள்ல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். எப்படி இருப்பது? பிரசங்கம் பண்ணும்போது சந்தோஷமா இருந்தங்க. கடன்காரன் வந்து எங்க கடன் எங்க, இப்போதான் மொபைல் இருக்குதுல்ல, இஎம்ஐ பில் நாளைக்கு என்ன பண்ணி ஆகணும், கட்டி ஆகணும், பேலன்ஸை பார்த்தா கம்மியா இருக்குது, என்ன பண்றது? சந்தோஷம் போயிடுது. அப்ப சபையில நீ சொன்ன சந்தோஷம், சபையில நீ சொன்ன காமெடி பிரசங்கத்தினால வந்த மகிழ்ச்சி எங்க போச்சு இப்ப? ஆனா சத்தியத்தை ஒழுங்கா கேட்டீங்கன்னா 1000 கடன் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்பதை உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுக்கு சூழ்நிலைக்கு உங்களால் சொல்ல முடியும். சரி, அப்ப தேவனுடைய வசனம் மட்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்மையான மாற்றத்தை, தாக்கத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா அதுக்கு தான் அவ்வளவு பெரிய வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப சொல்றார், துன்மார்க்கன், மோசமா இருக்கிறவன், வாழ்க்கையில தோல்வியில் இருக்கிறவன், பிரச்சனை இருக்கிறவன், பயத்தில் இருக்கிறவன், அவிசுவாசத்தில் இருக்கிறவன், நீ தேவனிடத்திலே திரும்பு. யாரிடத்திலே திரும்ப? நீ come to God, there is no other way. மற்ற வழிகளை தேடி ஓடாத. அங்க உனக்கு நல்வாழ்வு உண்டாகாது, அங்க உனக்கு செழிப்பு உண்டாகாது, அங்க உனக்கு கிருபை உண்டாகாது, அங்க உனக்கு பயம் விலகாது, அங்க உனக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகாது. தேவனிடத்திற்கே நீ திரும்பு. யாரிடத்திற்கே திரும்பு அப்படின்னு சொல்றார். turn back to the word. வசனத்து பக்கமா திரும்பி வா. வசனத்தின் உள்ளத்துல வைக்கும்படியாக பார். தேவனுடைய வசனமாகிய வித்து உனக்குள்ள விதைக்கப்படணும். அப்பதான் நீ தேவனுடைய பிள்ளை போல நடந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கர்ஜிக்கிற சிங்கம் போல இருப்பாங்களோ, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தைரியமானவர்களா இருப்பார்களோ, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறவர்களா இருப்பார்களோ, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் எப்படி காரியங்கள் எல்லாம் சாதகமாக மாற்றுவர்களாக இருப்பார்களோ, அப்படிப்பட்டவர்களாய் மாறுவதற்கு தேவனுடைய வசனமாகிய வித்து உனக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் சொல்றார், நீ தேவனிடத்திற்கே திரும்பு. யார் இடத்திற்கே திரும்ப, நீ வேற எங்கேயும் ட்ரை பண்ணாத வாழ்க்கைய. அதனாலதான் அடுத்த வார்த்தை இப்படி சொல்ற, எப்படி? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் யார் நினைவுகள் அல்ல? உன் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விக்கான காரணம் தான் இல்லையா? அது ஆண்டுடைய வழியா என்பதை ஆண்டுடைய வசனத்திலிருந்து உறுதிப்படுத்துறது இல்லை. யாரோ ஊழியக்காரங்க அவங்க இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க பழகிக்கிட்டு இருந்துக்கிட்டு அந்த வழிகளை தெரிந்து கொண்டு இந்த வழிதான் கடவுளோட காமிச்ச வழின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல, தேவனுடைய வழி என்ன என்பதை தேவனுடைய வசனத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும். கடைசி வசனத்தை நான் எடுத்து காண்பிக்கிறேன். You should know the way of God from the word of God. தேவனுடைய வழி என்ன என்பதை எங்கிருந்து தான் பார்க்கணும்? நீங்க தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் பார்க்கணும். இதுதான் தேவனுடைய வழியா என்பதை.
அப்ப சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உன்னுடைய வழிகள் அல்ல. 9வது வசனம், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உயர்ந்ததா இருக்கிறது. என்ன அவனுக்குள்ள புரிய வைக்க வராரு? எப்பா துன்மார்க்கன், மோசமா இருக்கிறவன், நொந்து போயிருக்கிறவன், பாவியா இருக்கிறவன் என் பக்கமா திரும்பு, தேவனிடத்திற்கே திரும்பு. உன்னுடைய எந்த என்னுடைய சொந்த சுய எண்ணத்துல நினைவுகளை ஓடாத, என் பக்கமா நீ திரும்ப. உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் நினைவுகள் எந்த விதத்துல உன்னுடைய நினைவுகளை விட, உன்னுடைய டிசிஷன்ஸை விட, உன்னுடைய தாட்ஸை விட, உன்னுடைய எண்ணங்களை விட சிறந்தது என்றால், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் என்னுடைய நினைவுகள் இருக்கிறது. நீ வச்சிருக்கிற பிளான்ஸை விட, நீ வச்சிருக்கிற உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை விட, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நீ வச்சிருக்கிறத விட வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் அவ்வளவு உயரமான திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னதமான திட்டத்தை வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? my plans are such upgraded plans. என்னுடைய திட்டங்கள் எல்லாம் உன்னை குறித்து அவ்வளவு உயர்ந்தவைகளா இருக்குது. நீ எதுக்கு உன் வழியில போய் உன் சிந்தையில போய் உன்னை தாழ்த்தி கொள்ற? உன்னிலை இவ்வளவு கீழே கொண்டு வந்துடல, மட்டத்துக்கு கொண்டு வந்துருக்க. நீ ஏன் அப்படி கொண்டு போற? சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கொண்டு வராரு. 10வது வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல், அவ்விடத்திற்கு என்ன பண்ணாமல் திரும்பாமல், பூமி என்ன பண்ணுகிறது? அது நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து பெய்கிற மழை மறுபடியும் வானத்திற்கு என்ன பண்றது இல்லையா? ரிட்டர்ன் ஆகி போறது இல்லையா? அதுக்கு நடுவில் ஒரு பெரிய காரியம் நடக்குதாங்க. இந்த தண்ணி ஆவியாகிற கதெல்லாம் இருக்கட்டும், உடனே அங்கே போயிடக்கூடாது. ஆனால் வானத்திலிருந்து வருகிற மழை ஒரு பெரிய பாதிப்பை அல்லது ஒரு பெரிய ஒரு கிரியை நடப்பிக்கிறது. என்னது அது? நிலத்தெல்லாம் நினைக்குதான். நிலத்துல என்ன பண்ணுதான்? அது மழை நினைத்து அந்த நிலத்தில் இருக்கிற விதைக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறது? முளைப்பிக்க பண்ணுகிறது. எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறது? வானத்திலிருந்து இறங்கின மழை, பெய்த மழை நிலத்தை நினைத்து நிலத்தில் என்னென்ன விதைகள் இருக்குதோ அந்த விதைகளுக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறது? விளைய செய்கிறது. விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறான். எப்படி சொல்றாரு பாருங்க. வானத்திலிருந்து இறங்குற மழை அது வெறுமையா திரும்பி திரும்பி போறதில்ல, எம்டியா போறதில்ல, வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. என்னது? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதோ அதே போலவே, அடுத்த வார்த்தை அதே கம்பாரிசன் சொல்ற, அதே போலவே என் வாயிலிருந்து புறப்படும் என் வார்த்தைகளும். ஹலோ, என் வாயிலிருந்து புறப்படும் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களே, தேவனுடைய வசனத்தை நீங்க கேட்கிறீங்களே, தேவனுடைய வசனத்தை நீங்க தியானிக்கிறீங்களே, என் வாயிலிருந்து புறப்படும் என் வார்த்தைகளும் அந்த மழையை போலவே வெறுமையாய் திரும்பாமல் ஒரு பெரிய வேலையை செய்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். என்னது அது? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். எப்படி திரும்பாமல்? தேவனுடைய வசனம் எப்படி திரும்புவதில்லை? வெறுமையாய் திரும்புவதில்லை. பாவியை நீதிமான் ஆக்கிட்டு தான் திரும்புது அது. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? துன்மார்க்கனை தேவனுடைய பிள்ளை ஆக்கிட்டு தான் திரும்புது. பயந்து இருந்த மனுஷனை பராக்கிரமசாலி ஆக்கிட்டு தான் திரும்புது. தோல்வியில் இருக்கிறவனை ஜெயத்துக்குள் ஆக்கிட்டு தான் திரும்புது. ஹலோ, அதோடைய பலனே அப்படிதான் வருது. மழை பெஞ்ச பூமியெல்லாம் பாருங்க, நல்ல பச்சை பசையில் இருக்கும். பார்த்த உடனே சொல்லிடலாம் மழை நல்லா பெஞ்சிருக்குது, நல்ல ஈரமான நிலம் இது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதேதான் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை பார்த்த உடனே தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? தேவனுடைய வசனம் எந்தெந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அந்த வசனம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட சுகத்தை, அப்படிப்பட்ட கிரியைகளை அது நடப்பிக்கிறது. வசனங்கள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. நம்புறீங்களா நீங்க? The word of God will never return empty. தேவனுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. வெறுமையாய் திரும்புதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், நல்ல நிலமா இல்லாம இருந்திருக்கும். என்ன நிலமா இல்லாம இருந்திருக்கணும்? கற்பாறை நிலமா இருந்திருக்கும். அந்த மாதிரி நிலத்துல தான் வெறுமையா திரும்பும். அந்த இடத்துல தான் தண்ணி தேங்கி இருக்கும். அந்த நிலத்துல தான் ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாத காரியங்கள்லாம் இருக்கும்.
ஆனால் நல்ல நிலமாய் இருந்தால் அங்க 30, 60, 100 அந்த மழை, வானத்திலிருந்து வந்த மழை அப்படிப்பட்ட பலனை என்ன பண்ணும்? அங்கு உண்டு பண்ணும். அதான் சொல்றார், என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வசனம் அவ்வண்ணமாகவே இருக்கிறது என்றார். என் வசனத்தை நீ கேட்டு வெறுமையா இருந்தது, என் வசனத்தை கேட்டு சமாதானம் இல்லாம இருந்தது, என் வசனத்தை கேட்டு நீ துன்பத்துல இருந்து, என் வசனத்தை கேட்டு நம்பிக்கை இல்லாமையே போயிட்ட, என் வசனத்தை கேட்டு தோல்விக்குள்ளே இருக்கிற, என் வசனத்தை கேட்டு பயத்துக்குள்ளே இருக்கிறன்ற ஆப்ஷனுக்கே வாய்ப்பு இல்லைங்க. ஏன்? எப்படி மழை பெய்தால் பூமி செழிக்கிறதோ அதே போல தேவனுடைய வசனம் எந்தெந்த உள்ளங்களில் எல்லாம் வருகிறதோ, துணிக்கப்படுகிறதோ, கேட்கப்படுகிறதோ, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, விசுவாசிக்கப்படுகிறதோ அந்தந்த உள்ளங்களில் அது ரட்சிப்பையும் மீட்பையும் சமாதானத்தையும் வெற்றியும் வாழ்மையும் அது உண்டு பண்ணும். வெறுமையாய் திரும்பாது. எப்படி திரும்பாது? அது என்ன அர்த்தம்? தேவனுடைய வசனம் வித்தாய் உனக்குள்ள விதைக்கப்பட்டு உன்னை பிள்ளையாய் உணரும்படி செய்யும், பிள்ளையாய் விசுவாசிக்கும்படி செய்யுமே தவிர உன்னை வெறுமையாய் மாற்றாது. எப்படி மாற்றாது? அது சொல்லுங்களேன். வெறுமையாய் ஒரு நாள் உங்களை என்ன பண்ணாது? அது மாற்றவே மாற்றாது. அந்த மாதிரியே உங்களை வச்சிருக்காங்க. சபைக்கு வந்ததுல இருந்து ஒரே லெவல்ல இருக்கிறங்க. கண்டிப்பா உங்களை என்ன பண்ணாது? அப்படி வைத்திருக்கவே அப்படி வச்சிருக்குதுன்னா அப்ப நீங்க தேவனோட வசனத்தை கேட்கல, திரும்பல. நான் தான் ஃபர்ஸ்ட் வசனம் காமிச்சேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு தேவனிடத்தில் திரும்ப கடவன். தேவனிடத்திலே திரும்ப கடவன். யாருக்கு திரும்ப கடவன்? வாழ்க்கையின் ஆசீர்வாதம், வாழ்க்கையின் வெற்றி அங்கதான் அடைகிறது. வசனத்தை கேட்டு வாழ்வடைவேன், வசனத்தை கேட்டு என் வாழ்க்கை வளமாகும் அப்படின்ற விசுவாசத்தோடு அப்படிப்பட்ட மனம் திரும்புதலோடு வந்தீங்கன்னா போதிக்கப்படுகிற சத்தியம், பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளாலே நீங்களும் பிழைப்பீர்கள், வாழ முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடுது? புரியல, தெரியல, போயிட்டு உலக பிரகாரமான அதே நம்பிக்கைகள், அதே வழிகள், உங்கள் நினைவுகள், உங்கள் வழிகள், அதில் பார்த்து தேவனுடைய பெரிய திட்டத்தை, தேவனுடைய பெரிய வழிகள் எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? நம்மங்க இழந்து போயிடுறோம். பேசுறது புரிதுங்களாங்க. அதனால சொல்வார் இந்த இடத்துல, வானத்திலிருந்து பெய்கிற மழை எப்படி நிலத்துல அது விழுந்து பெரிய பலனை கொடுக்குதோ அதே போலவே என் வாயிலிருந்து புறப்படும் என் வசனமும் அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அது அனுப்பின காரியமாகும்படி என்ன காரியத்துக்காக அது அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை செய்ய வாய்க்கும்படி அது செய்யுமா? நம்புறீங்களா நீங்க? அதை மழையை பெய்ய பண்ணுவது பூமியை செழிக்க செய்வதற்காக தான். அதனால மழை வந்தோடனே பூமி என்ன பண்ண ஆரம்பிக்குது? செழிக்க ஆரம்பிக்குது. அதே போலதான் என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் எதற்காக வருகிறதோ அதை அது வாய்க்க பண்ணும். அதை அது என்ன பண்ணும்? அது சுகத்திற்கான வசனம் என்றாலும் சுகத்தை வாய்க்க பண்ணும், வெற்றிக்கான வசனமாயிருந்தால் வெற்றி அது வாய்க்க பண்ணும். நம்புறீங்களா நீங்க? அதை தைரியத்துக்கான வசனமாயிருந்தால் தைரியத்தை அது வாய்க்க பண்ணும், விசுவாசத்திற்கான வசனமாயிருந்தால் விசுவாசத்தை அது வாய்க்க பண்ணும். என் வசனங்கள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. என் வசனங்கள் ஒருபோதும் துன்மார்க்கனை துன்மார்க்கத்தில் வைத்திருப்பதில்லை, அவனை நீதிமானாய் மாற்றும், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றும். நம்புறீங்களா நீங்க? அப்ப தேவனுடைய பிள்ளைகளா திடீர்னு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடல. தேவனுடைய பிள்ளைகளா ஏதோ ஒரு பக்தி உங்களை மாற்றிடல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர வேண்டாம். நான் பைபிள் படிச்சுட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், அதெல்லாம் பிள்ளைகளா இருக்கிறதுனால செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஹலோ, பிள்ளைகளா இருக்கிறதுனால அந்த செயல்கள் எல்லாம் வருதே தவிர அந்த செயல்களால நீங்கள் பிள்ளைகள் என்று நினைத்தீர்கள், அது தவறான வழி. அது நான் பைபிள் படிச்சுட்டாலும் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஹலோ, நான் ஜெபம் பண்ணிட்டதுனால நான் தேவன் இல்லை, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால செய்யறேன். அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? மாம்பழம் வரதுனால அதுக்கு பேர் என்ன பேர்? அதுக்கு மாமரம்னு பேர். மாமரமா இருக்கிறதுனால அது மாம்பழம் வரதில்லை. பேசுறது புரியுதுங்களா? இயேசு சொன்னார், அது மரத்தை அதோடைய கனிகளால் அறிய கடவீர்கள். எதனால் அறிய கடவீர்கள்? அதை வச்சுதான் மாம்பழம் மாதிரியே அதே மாதிரி இலையை வச்சு அதே மாதிரி கலையை வச்சு பல மரம் இருக்குது காட்டில். ஹலோ, அதெல்லாம் மாமரம்னு சொல்றது இல்லை, வேற வேற பேர் இருக்குது அதுக்கெல்லாம். அப்படி டிட்டோவும் அதே மாதிரி இருக்கும், மா இலை மாதிரியே இருக்கும், அதே கலைகள் மாதிரியே இருக்கும், அதே ஸ்ட்ரைப்ஸ் அதில் இருக்குது. நான் பார்த்துருக்குறேன், நானே கேட்டுக்கிறேன். இது நாங்கள் மாமரம் இங்கே விளையிறதுன்னு கேட்டுக்கிறேன். நடுக்காட்டில் கூட வந்து கைடு சொல்லுவார், எங்க இது மாமரம் கிடையாதுங்க, இது ஒரு வாட்டி சொன்னார், இந்த பேன் சீப்பு மரம்னு சொன்னார். பேன் சீப்பு மரம்னா என்னன்னு கேட்டேன். முன்னால இந்த பேன் சீப்புக்கு ஒரு கட்டையில் ஒரு பார்த்துக்கிறீங்களா? அது ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு மரம் இருந்துருக்குது. இப்போ அதெல்லாம் சும்மா கிடக்குது. இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்ஸில் எல்லாத்தையும் வந்ததுனால அந்த மரத்தை யாரும் தொட்டு கூட பார்க்குறது. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா வீட்டிலலாம் விளையிறது இல்லை, நடு காட்டில் இருக்குது. யாரும் மனுஷனெல்லாம் போகக்கூடாத ஒரு இடத்துல அங்கே விளையுது. அது காட்டு மரம். அது அவர் சொல்ல, இந்த மரத்தை எடுத்து தாங்க பெயின் சீப்பெல்லாம் செய்வாங்க.
நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கன்னா இங்க இருக்கிற மரம் மாதிரியே இருக்கும். ஆனா அந்த மரத்தோடைய தன்மை வேற, அந்த மரத்தோடைய குணாதிசயம் வேற, அதோடைய கனிகள் எல்லாமே வேற. அப்ப பேர்கள் என்பது அந்த கனி வச்சுதான் அந்த பேரை தவிர அந்த பேருக்கு அங்க அந்த கனிகள் வருவது இல்லை. அதே போல நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பேர் உங்களுக்கு இருக்கிறதுனால, அல்லது தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறதுனால ஜெபிக்கிறீங்க, படிக்கிறீங்க, வேதவசனத்தை படிக்கிறீங்க, சபைக்கு வரீங்க, இது எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் செய்றீங்க. நீங்க இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அவைகள் எல்லாமே செய்யவே முடியாது. பக்திக்காக செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாள் செய்யலாம், அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க அதெல்லாம் என்ன பண்ண முடியும், தொடர்ச்சியாக செய்ய முடியும். அப்ப அதான் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் திரும்பாமல் அது எதற்காக கொடுக்கப்பட்டது, எதற்காக அனுப்பப்பட்டது, என்ன செய்வதற்காக அதில் இருக்கிற சத்தியம் இருக்கிறதோ, விதை இருக்கிறதோ, வித்து இருக்கிறதோ, அதை அது வாய்க்க பண்ணுகிறது. அது என்ன பண்ணுகிறது, அது வாய்க்க பண்ணுகிறது. அன்பை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், பண்ண உடனே எல்லாரும் ரொம்ப அன்பானவங்களா ஆயிடுவாங்களான்ட்டு. பேசுறது புரியுதுங்களா? கண்டிப்பா ஆக மாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. ஏன் அப்படி சொல்ற? எல்லாருமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை, போதிக்கிறோம், ஆனா அது கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குள்ளே அன்பான இறுதி என்ன பண்ணுதாங்க, உண்டாக தான் செய்வாங்க. நம்புறீங்களா நீங்க? சுகத்தை பத்தி பிரசங்கம் பண்றோம், எல்லாத்துக்கும் சுகம் வந்துடுதா? வராது. சுகத்தை குறித்த அந்த வார்த்தை யாருக்குள்ள விசுவாசமாய் நம்பிக்கையாய் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் அது காரியமாகும்படி வாய்க்கும். காரியமாகும்படி என்ன பண்ணும், அது வாய்க்கும். ஆனா அது நிஜம். அது எது நிஜம்? அது மழை எப்படி பெய்தால் பூமி செழிக்கும், பூமியோட தன்மை மாறும், நிறம் மாறும், சூழ்நிலை மாறுமோ, அதே போல தேவனுடைய வசனமும், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் ஒரு நாளும் திரும்புவது இல்லை. அது முழு உள்ளத்தோடு கேட்கிற ஆளு, முழு ஆர்வத்தோடு கேட்கிற ஆளு, தேவனுடைய அருளோடு கேட்கிற மனுஷனுடைய இருதயத்துல அது பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை என்ன பண்ணும், அது ஏற்படுத்தும். நம்புறீங்களா நீங்க? அது 12 வசனம், நீங்கள் மகிழ்ச்சியை புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும், முச்செடிக்கு பதிலாக தேவதொரு வருஷமும் முளைக்கும், கருஞ்செடிக்கு பதிலாக மிருது செடியும் எழுமும், அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும். என்ன சொல்றாரு? தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற தாக்கம், தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற மாற்றம், தேவனுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாமல் அது காரியமாகும்படி வாய்க்கும் என்று இருக்கிறதே, அந்த காரியமாகும்படி வாய்க்கும் என்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் வருதுன்னா அவர் சொல்றாரு, முச்செடிக்கு பதிலாக தேவதொரு விருட்சம், தேவதொரு விருட்சமாய் மாறுறாங்க. நம்ம லாங்குவேஜ் போறோம், அப்பதான் நமக்கு நல்லா புரியும். முள்காடா இருந்த ஒரு இடம் திடீர்னு பார்த்தா மாந்தோப்பா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா உங்களுக்கு? முள்காடு நின்றுக்கிட்டு யாரும் போட்டோ எடுக்கிறது இல்லை, செல்ஃபி பைத்தியங்களை தவிர. செல்ஃபி பைத்தியம் குட்டைக்கு முன்னாடி கூட இருக்கும், காவாக்கு முன்னாடி கூட எடுக்கும், இது எங்க இருந்தவொன்னே எடுத்து கிடக்கும், அதை விட்டுருங்க. அதனால உடனே சொல்லக்கூடாது, முச்செடி கூட எல்லாம் விரும்புவாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த கதைக்கு நான் கேட்கறது, எது அழகா இருக்குதோ அதுக்கு முன்னாடி தான் போய் என்ன பண்ணுவோம், நம்ம பொதுவா புகைப்படம் எடுத்துக்கணும், போட்டோ எடுக்கணும்னு விரும்புவோம் இல்லையா? அதே தான். முச்செடியா ஒரு இடம் இருக்குது, அது யாரும் கண்டுக்க மாட்டான், அது கடந்து போகணும்னு தான் பார்ப்பான். அந்த இடத்த அதிகபட்சமா வேற எதுக்காக தான் யூஸ் பண்ணுவான், வேஸ்டேஜுக்கு தான் யூஸ் பண்ணுவான், உப்பு கொட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவான். ஆனால் அந்த முள் செடிகள்லாம் அகற்றப்பட்டு அங்கே ஒரு மாந்தோப்பு உண்டாயிருச்சு, தென்னந்தோப்பு உண்டாயிருச்சு, கொய்யா தோப்பு உண்டாயிருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிலாம் உண்டாயிருச்சுன்னா எப்படியாவது பர்மிஷன் கேட்டாவது ஒரு கட்டமாக உள்ள போயிட்டு ஒரு பழத்தையாவது சாப்பிட்டு வந்துடணும்னு தான் விரும்புவானே தவிர விரும்பாம யாருமே போகவே மாட்டான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருவதும் அது ஏற்படுத்துகிற மாற்றமும் எப்படிப்பட்ட மாற்றம்? அது வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்காத வரைக்கும் உங்க வாழ்க்கை வேற மாதிரியா இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து நீங்க அதுக்கு இடம் கொடுத்த பிறகு முட்செடிகள் இருக்கிற இடத்துல எப்படி மாறுகிறது? தேவதொரு விருட்சம் வருகிறதை போல உங்களுடைய வாழ்க்கையில பயங்கள் அகற்றப்பட்டு பராக்கிரமசாலியாய் மாறுகிறீர்கள். பயந்திருந்த இருண்டிருந்த காலங்களில் நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக மாறுவதை பார்க்க முடியும், எல்லா மாற்றத்தையும் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டின்னு சொல்றோம், நியூ கிரியேஷன். முன்ன அப்படி இல்லை, ஆனா இப்ப அப்படி இருக்கிறீங்க. எப்படி அந்த மாற்றம் வந்தது உங்களுக்குள்ள? அந்த மாற்றம் வருவதற்கான அடித்தளம் என்னது? அதே உலகம் தான், அதே குடும்பம் தான், அதே வேலை, அதே சூழ்நிலை, அதே சாப்பாடு, வெளிப்பிரகாரமான மாம்சீகமான காரியங்கள் எல்லாம் அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம், உள்ளத்துல பெரிய நம்பிக்கை, உள்ளத்துல பெரிய தைரியம், உள்ளத்துல மிகப்பெரிய உற்சாகம், உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு உறுதியான தன்மை.
எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ள? எப்படி மழை காய்ந்து போயிருக்கிற நிலத்தை செழிப்பாக மாற்றும்படியாக ஒரு காரியத்தை வாய்ப்பு பண்ணுதோ, அதே போல தேவனால் அனுப்பப்படுகிற வார்த்தையும் வசனமும் அது வெறுமையாய் திரும்பாமல் காரியமாகும்படி வாய்க்கிறது. அது தேவனுக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அந்த நித்திய அடையாளமாக இருக்கிறார். நம்புறீங்களா? நீங்க வாழ்க்கை அப்படி மாறுறதன் மூலமாக தான் தேவனுக்கு மகிமை உண்டாகுது, கீர்த்தி உண்டாகுது, நித்திய அடையாளமாக அது இருக்கிறது. சரி, அப்ப தேவனோட வசனம் தான் பாருங்க, தேவனோட வார்த்தை, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பாருங்க. நீங்க படிக்கிற வார்த்தையை பத்தி பேசுற, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்றது பிரசங்கத்தை பத்தி சொல்றாரு. அப்படியே நான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கேட்கிற வார்த்தை, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை, போதிக்கப்படுகிற வார்த்தையும் அது வெறுமையாய் திரும்பாமல் அது தன் காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். நம்புறீங்களா நீங்க? அதை ஒரு சில உதாரணங்களோட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பிராக்டிக்கல் லைஃப்ல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36 இருந்து 42 வசனம் வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2:36 இருந்து 42 வரைக்கும் பாருங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியனத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது ஆதி திருச்சபையில பாருங்க நடக்கிற முதலாவது மிகப்பெரிய ஒரு ஆத்தும அறுவடை. என்னது? பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். எந்த சூழ்நிலையில? இயேசு உயிர் தெழுந்த பிறகு மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கும் போது they have received the Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இது வித்தியாசமான ஒரு ஆராதனையாக, வித்தியாசமான ஒரு காரியமாக தென்படுகிறது. யூதர்களுக்கு அவர்கள் இருக்கிற மேல் வீட்டை சுத்தி ஜனங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மேல் வீட்டு அறையில் ஏதோ ஒரு வித்தியாசமான பாடல், வித்தியாசமான ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. பார்த்த உடனே பேதுரு ஆச்சரியப்பட்டு, யூதர்கள் எல்லாம் வாயுமெல்லாம் பழைய ஏற்பாடு நல்லா தெரியும் அல்லவா, ஆனா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் ஏதோ வித்தியாசமானது, ஏதோ வேற விதமானதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கிக்கும் போது டைம் இல்லாதனால அப்படி ஷார்ட்டா டைரக்டா உங்களுக்கு நான் 36க்கு வந்துட்டேன். நீ முன்னாடி இருக்கிற வசனத்தை படிச்சு பாருங்க. எதுவுமே பண்ணல பேதுரு. பழைய ஏற்பாட்டில் முக்கியமா சங்கீதக்காரனாகி தாவீது சங்கீதங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அதுக்கு பின்பதாக யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்பதை குறித்தும் சொல்லப்பட்ட தேவனுடைய வசனங்களை எடுத்து ஜனங்களுக்கு சொல்றான். வேற ஒண்ணும் பண்ணல. He took the word. இப்ப படிச்சோம்ல ஏசாயால, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும், அது வெறுமையாய் திரும்புவதில்லை. பேதுரு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? வேடிக்கை பார்க்கிற மக்களை, சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நேராக தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். He took the word and started to preach. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த சுற்றி இருக்கிற யூதர்களுக்கு எல்லாம் உள்ள திரும்பாங்க, பெரிய மாற்றம் உண்டாகும். எப்படிப்பட்ட மாற்றம்? அதுதான் 36 வசனத்துல படிச்சோம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவனும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் என்னப்பட்டவர்களாகி குத்தப்பட்டவர்களாகி. எங்க குத்துது இப்ப வசனம்? பாதிப்பு எங்க ஏற்படுகிறது? எங்க நம்பிக்கை உண்டாகிறது? சொல்லுங்களேன். வசனத்தை கேட்டா இருதயத்தில் ஒர்க் அவுட் ஆகும், பிரெயின்ல இல்ல. ஹலோ, பிரெயின்ல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குதுன்னா மானசீகமா ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பிரெயின்ல பிரசங்கத்தை கேட்கறாங்கலாம் பார்த்துருக்கிறீங்களா? ஏதாவது உதாரணம் சொல்லும் போது காது கொடுத்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லும் போது, எக்ஸாம்பிள் சொல்லும் போது காது கொடுத்து கேட்பாங்க. வசனத்தை எடுத்து நம்ம விலைக்கு சொல்லும் போது தூங்கிட்டு இருப்பாங்க, மைண்ட் வேற எங்கேயாவது போயிருக்கும். எப்படி அந்த டைவர்ஷன் நடக்குது? அடுத்த செகண்டே பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரணும், உடனே வந்துடும் மைண்ட், திரும்பியும் பிரசங்கத்துக்குள்ள வந்துருவாங்க.
திரும்பி பிரசங்கத்துல இருந்து நம்ம பாயிண்ட்டுக்குள்ள போய் அதை விளக்க ஆரம்பிச்சோம், வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சோம், உடனே வேற இடத்துக்கு போயிடுவாங்க. பிரெயின்ல கேட்டா இதை இருதயத்திலிருந்து கேட்கிற ஆளுங்களா இருந்தா உண்மையும் நன்மையுமான எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த டைவர்ஷனும் இருக்காதுங்க. முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, அது என்ன பலவீனம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தேவனோட வசனத்தை கேட்பதற்கான அந்த உணர்வு, அந்த எண்ணம், அந்த ஆர்வம் அவங்களுக்குள்ள அதிகமா உள்ள இருக்குதாங்க. அதனால எந்த டைவர்ஷனும் அங்கே ஏற்படுறது இல்லை. அதனால இன்னும் பெரிய தாக்கம், இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி அவங்க கேட்டாங்களாம், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், what I should do, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. பிரசங்கத்தை கேட்டால் அந்த கேள்விதான் வரணும். பிரசங்கத்தை கேட்டால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பேசணும், உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை உருவாக்கணும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். யாரா இருக்கிறேன்? நான் தேவனுடைய வித்தா இருக்கிறேன். நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். தேவனுடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பேச்சு தான் உங்களுக்குள்ள உங்க இருதயத்துல பேசணும். வார்த்தைகளை ஒழுங்கா கேட்டீங்கன்னா அப்படிதான் பேசும். அது அனுப்பினத நோக்கத்தை அது நிறைவேற்றும். நீங்கள் வந்தது நோக்கமாக நிறைவேறும். வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பாமல் பெரிய ஆசீர்வாதத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உங்களால திரும்பி போக முடியும். அடுத்த வாரம் வரும்போது ஆர்வமா வருவீங்க. உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி சர்ச்சுக்கு வரணும். 1000 கவலை, 1000 பிரச்சனை, 1000 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டு கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வசனம் என்ன போதிக்க போறாங்க, எதை நான் கேட்க போறேன், அதுக்கு நேரம் என் மனதை, அதுக்கு நேரம் என் எண்ணத்தை சிதறடிக்காதபடி முழு கவனத்தோடு என்ன பண்ண வேண்டும், அதை கேட்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட மக்களாய் தான் நீங்கள் மாறுவீர்கள். இப்படிப்பட்ட பிரசங்கமாக தான் ஒவ்வொரு பிரசங்கமும் அமையும். பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்றாரு. கேட்டவர்கள் சொல்றாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும். 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் சொல்றாங்க. நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. ஏசியில படிச்சோம் இல்லையா, உங்க வழிகள் எல்லாம் விட்டுருங்க, உங்க எண்ணங்கள் எல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் உங்க வழிகளை நீங்க போய் பார்த்துட்டீங்க, இதுக்கப்புறம் உங்க வழிகள் ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. அவர் சொல்றது என்னன்றதை காது கொடுத்து கேளுங்க, விசுவாசிங்க, நம்புங்க. அப்படி வாங்க. நீங்க அப்படி வரும்போது என்ன நடக்கும், பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். The Lord will guide you by the Spirit. கடவுள் உங்களை ஆவியாய் உங்களுக்குள்ள இருந்து உங்களை என்ன பண்ணுவார், அவர் நடத்துவதை உணர்வீர்கள், நடத்துவதை பார்ப்பீர்கள். பரிசுத்த ஆவியினவர் தம்மை பல விதமா வெளிப்படுத்துறார் இல்லையா. பேதுரு மணிக்கும் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, பலனுள்ள ஆவியை அவர் தரார். தேவன் பயமுள்ள ஆவியை தராமல் என்ன ஆவியை தரார், அவர் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார். பலனுள்ள ஆவி, ஆவியானவர் உள்ள வந்தா என்ன வந்துருந்தாங்க, பலனை உண்டு போன்றார். தெரிஞ்சுக்கலாம், இது வரைக்கும் நான் வீக்கா இருந்தேன், இப்ப யாரா இருக்கிறேன், நான் ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறேன். பிகாஸ் த ஸ்பிரிட் தட் லீவ்ஸ் இன் மீ, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் அப்படி பலன் பெற்றிருக்கிறேன். அடுத்த வாரம் தான் பேசுறேன். அப்ப நீங்கள் வார்த்தைக்கு உள்ள இடம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கட்டம் ஒரு செயல்பட ஆரம்பிக்குது. ஆவியானவர் உள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. விதைய நிலத்துல விதைச்சிங்கன்னா எப்படி முளைக்குது, சயின்டிபிக்கா போய் கேட்டீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல இருக்கிற நுண் உயிரிகள் அது இந்த விதையோடு போய் அதோட தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தாக்கம் தான் என்ன பண்ணுது, அங்கிருந்து ஒரு சின்ன செடி அங்க முளைச்சு வெளியே வருது. மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அப்படிப்பட்ட வேலைகளை செய்தாங்க, அது போட்ட விதை. அதனால தான் பாருங்க, விதையெல்லாம் கொண்டு வந்து செல்ஃபில் வச்சுக்கலாம், முளைக்காது, காஞ்சி போயிடும், எறும்பு தூக்கிட்டு போயிடும், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் மண்ணில் போட்டால் அதே விதை என்ன பண்ண ஆரம்பிக்குது, முளைக்க ஆரம்பிக்குது, பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. எப்படி அந்த மண்ணுக்கும் விதைக்கும் ஏற்படுகிற பயாலஜிக்கல் ஃபேக்டர். அதே போல தான் தேவனோட வசனத்துக்கும் உங்க இருதயத்துக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. நீங்க தேவனோட வசனத்தை உங்க இருதயத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, உங்க இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, உங்க இருதயத்துல பாதிப்பு உண்டாகி, உங்க இருதயத்திலிருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்கிருந்து அடுத்த கட்ட ஒரு லெவல் போகுது. அதுதான் முக்கியமான லெவல். பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். He started to guide you, he started to teach you, he started to give you every knowledge and wisdom. உங்களுக்கு வழி நடத்தி உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க ஆரம்பிச்சு அவர் வழிகளில் உங்களுக்கு நடக்க சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் என்பது வெறும் வார்த்தை வித்து என்பது விதைக்கப்பட்டதுனால அல்ல. டாக்டர் பிள்ளையா பிறந்திருக்கும், டாக்டரோட வித்து தான் அதுக்குள்ள இருக்குது, அவங்க அப்பா இருக்கிற அறிவு எல்லாமே இருக்கும். ஆனா பிள்ளை பார்த்தா ஹலோ பேசுறது புரியுது, அவங்க 8வது கூட தாண்டி இருக்க மாட்டான். அப்பா கேட்டால் டாக்டர் வர, அப்போ நீ என்ன MBBS படிக்கல அப்படின்னு கேட்டா வரல அப்படின்வா. வித்து தான், ஆனா ஆவி இல்லைங்க. என்ன இல்லைங்க, அப்பா கூட இருந்த அந்த ஸ்பிரிட் அங்க இல்லை, அது வேற எது 8வது ஸ்பிரிட் இருந்தது அதுக்குள்ள, அதை விட்டு தாண்ட முடியல. அதால
நிறைய கிறிஸ்துவர்கள் அப்படிதான். தேவனோட வார்த்தையாக வித்து உள்ள இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை போல நடக்க முடியுதானா? முடியல. ஏன்னா அடுத்து ஒண்ணு இருக்குது, இருதயத்தில் விதைக்கப்பட்டதான், இருதயத்தில் குத்தப்பட்டால் தான் ஆவியானவர் கிரியை செய்வார். யார் கிரியை செய்வாங்க? அதனாலதான் அடுத்த வாரம் உங்களுக்கு வசனத்தோடு எடுத்து காமிக்கிறேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அவர்களே யாரா இருக்கிறார்கள்? நான் வசனத்தை கேட்டுட்டேன், வசனத்தை உள்வாங்கிட்டேன், மனப்பாடமா சில வசனங்களை தெரியும், அதனாலே நான் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளையாய் நடப்பதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் வருவதற்கு வித்து தேவைப்படுது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் நடப்பதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் செயல்படுவதற்கு யார் தேவைப்படுகிறாங்க? பரிசுத்த ஆவி. We need the Holy Spirit to lead us. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இங்க சொல்றாரு. வசனம் உங்கள் இருதயத்திலே நீங்கள் கேட்கிறவளா மாறிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். எதை பெறுகிறீர்கள்? நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுகிறீர்கள். சொல்லிட்டு சொல்றான் 41 பாருங்க, மணிக்கு 40 வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. இன்னும் என்ன வார்த்தைகள்? இன்னைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனைகளே அதான். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? நிறைய பேசாதீங்க. பாஸ்டர் பிரசங்கத்தை என்ன பண்ணாதீங்க, நிறைய நேரம் பண்ணாதீங்க, நிறைய பேசாதீங்க. பிரசங்கத்தை ரொம்ப சுருக்கமாக்குங்க, ஷார்ட் ஆக்குங்க. 20 minutes, 35 minutes, 45 minutes கொண்டு வந்திருக்கிறாங்க. சபைக்கெல்லாம் போனீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு மேல ஐமார்கள் பிரசங்கம் பண்ண முடியாது, பாதிரியார்கள் பிரசங்கம் பண்ண முடியாது. அவ்வளவுதான் உங்களுக்கு டைமிங். 1 hourல இப்ப என்ன மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த வாரமே வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு மாசம் சம்பளம் வரப்போகுது, இலவசமா டூர் சுத்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க போறாரு. அவரு உங்களை பத்தி கவலைப்பட போறதுல நீங்க என்ன ஆனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை சம்பளம் போயிட்டு இருக்கிற, அவரு தான் அப்படி போயிட்டு இருப்பாரு. சுயாதீன சபைன்னு தெரிஞ்சுங்க. இது சுயாதீன சபை. சுயாதீன சபை சுயமா எடுத்து செயற்படுகிறது. டினாமினேஷன் சர்ச்சஸ்னா என்ன? அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு வச்சிருப்பாங்க. நீ இந்த டாபிக்ல மட்டும் தான் பிரசங்கம் பண்ணும். சவுந்தரி அட்வென்டிஸ்ட் போனா they say don't preach under Holy Spirit. பரிசுத்த ஆவியை பத்தி பிரசங்கமே பண்ணக்கூடாது. தேவையில்லாத டாபிக் அது. பரிசுத்த ஆவியினர் யாரே கிடையாது அவங்களுக்கு. அதனால சவுந்தரி அட்வென்டிஸ்ட்ல பேசவே மாட்டாங்க. சவுந்தரி நோ, தேவையே கிடையாது, விட்டுறது. டிபிஎம் போனீங்கன்னா அவங்க ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. அவங்க மெத்தட் என்னது? வருஷத்துக்கு 300 இருக்கிற எல்லா சண்டேவும், இருக்கிற எல்லா மண்டேவும், இருக்கிற எல்லா நாளுமே ஒன்லி டாக் தட் யூ ஆர் மனவாட்டி, நான் மனவாளன், ஆண்டவர் வருகிறார், சீக்கிரமா ஆயத்தப்படு, ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடி. எல்லாம் 30-40 போயிட்டு சேர்ந்தாகணும். மனைவி மாயை, புருஷன் மாயை, பிள்ளைகள் மாயை, எல்லாம் மாயை. இதோட பெரிய பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பண்றாங்கன்னு தெரியல. மனைவியாகிய சகோதரிக்கு ஹலோ தனித்தனியை பிரிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. நார்ந்த சபையில கூட அப்படிதான் இருந்தாங்க. ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா. ஏன்னா பெண்களும் ஆண்களையும் இந்த மாதிரி லிபரலா விட்டுட்டா தப்பு செய்வாங்க. ஆனா நீங்க வேற தனியா உட்கார்ந்தாதான் ஜாலியா இருக்குது அவனுக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கவனிச்சிருக்கிறேன். தனியா உட்காரும் போது தான் வாலி பசங்க ஏன் ஆள் எங்க உட்காந்துருக்குன்னு தெளிவா பார்ப்பான். கும்பல உட்காந்து நம்ம 400 பேர் கும்பல உட்காந்துருக்கிறான், கண்டிப்பா தெரியவே வாய்ப்பே இல்லை. ஹலோ, யார் எங்க உட்காந்துருக்கிறான்னு தேடணும். அதனால நம்ம ஆளுக்கு எடுக்கிற பிளான் எல்லாம் நாசமாக தான் போகுது. அதனால தான் நான் அந்த பிளானுக்குள்ளே வரல, ட்ரெஸ் கோடுக்குள்ளே வரல, ஆண் பெண்ணுன்ற வித்தியாசத்தை சபைக்குள்ளே பார்க்கறது இல்லை. ஆண்கள் எல்லாம் இப்படி வரிசையாக இப்படி உட்காருவோம், பெண்கள் எல்லாம் இப்படி வரிசையாக உட்காருவோம். நானும் நோவா மாதிரி பேழை வச்சுக்கிட்டு தூரா போய்கிட்டு இருக்கிறேன், ஜோடி ஜோடியாக எல்லாத்தையும் ஏற்றினான்றது மாதிரி. அப்புறம் சபையா இது? பவுலை போய் படிச்சு பாருங்க. பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்றார். உலகத்துல தான் இருக்குது, உலக வாழ்க்கையில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. அவன் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு குடும்பத்தை சொல்லக்கூடாது. புருஷனை பார்த்து பார், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ரெண்டுத்துக்கு நடுவில் இன்னொன்று இருக்கு தெரியுமா? ஹலோ, 8க்கு அப்புறம் வரும், 10க்கு முன்னாடி இருக்குது. அதுவா நீங்க? அப்புறம் உலகத்தில் இருக்குது ஆண் என்றும் பெண் என்றும் உலகத்துல இருக்கு செய்து, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள கிடையாது என்றார். கிறிஸ்து அப்படி பார்ப்பதில்லை, கிறிஸ்துவ அப்படி பட்சபாதம் பார்க்கிறவரும் அல்ல. ரட்சிப்பு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா கொடுக்கறது இல்லை. மீட்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா கொடுக்கறது இல்லை. வசனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா வசனங்கள் இல்லை. Christ is for all. கிறிஸ்து எல்லாருக்குமானவர். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அப்படி பிரிச்சு உட்கார்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றேன். பிரிச்சு உட்கார வச்சு அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, ஒரு பிரயோஜனமும் அங்க இல்லை. அப்ப அதனாலதான் சொல்றாரு இந்த இடத்துல,
அநேக வார்த்தைகளை கூறியிருக்கிறது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான் சபையில. நிறைய பிரச்சனைகளை பண்ணாதீங்க, நிறைய சொல்லாதீங்க. ஷார்ட்டா 40-45 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்க. வந்ததை ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி ஏழைகளை உதவி செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த ஊர்ல போர் நடக்குது, ஹலோ புரியுதுங்களா இல்லையா? இந்த ஊர்ல யுத்தம் நடக்குது, இஸ்ரேல் மேல குண்டு போடுறாங்க, வீட்டில் பூகமே வச்சுட்டு கிடக்குது. ஹலோ, வீட்டு வாடகை கட்ட முடியல, மளிகை சாமான் கட்ட முடியல, பிள்ளைங்க கேட்கறது வாங்கி தர முடியல. ஹலோ, ஒழுங்கான வேலை இல்லை, ஒழுங்கான உத்தியோகம் இல்லை, எதிர்காலத்துக்கு குறித்த நம்பிக்கை இல்லை, சொந்த பொழுப்பு நாரிட்டு கிடக்குது. சபையில் என்ன பிரசங்கம்? அவனுக்கு பண்ணு, இவனுக்கு பண்ணு, அந்த ஊருக்கு பண்ணு, அந்த நாட்டுக்கு பண்ணு, அதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருக்கிறான். ஹலோ, தெளிவாக புரிஞ்சுக்க. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் இன்னொரு நாட்டுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் நாட்டுக்கு ஜோம் பண்ணு, இன்னொரு குடும்பத்துக்கு ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு ஜெபத்தை பண்ணு. அப்பதான் அன்புல நீ இருக்கிறன்னு அர்த்தம். எதுல இருக்கிறன்னு அர்த்தம்? அன்பு என்றால் முதலாவது உன்னை நீ நேசிப்பது, அப்புறம் தான் பிறனை நேசிப்பது. உன்னை நீ நேசிக்காம பிறனை என்ன பண்ண முடியாது, நேசிக்கவே. சண்டே ஈவினிங்ல அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்காத மாதிரியே இருக்காங்க, ஃபெயில் ஆகுங்கல்ல. அப்ப இங்க பாயிண்ட் அதுதான். என்னது இந்த பிரசங்கத்தை எப்படி சொல்லுவாங்க, இந்த சம்பவத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, பேதுரு 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? கரெக்டா படியாங்க. ஹலோ, அநேக வார்த்தைகளை கூறி. எப்படி கூறியாங்க? அந்த கூட்டத்துக்கு ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன வார்த்தைகள் வேணுமோ அநேக வார்த்தைகளை கூறி, அடுத்த வார்த்தை கவனிங்க, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர். தட் இஸ் த பாயிண்ட். யாருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தான் அனுப்பினதை வாய்க்கும்படி செயல்படுகிறது என்றால், யாருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறதோ, எந்த நிலம் மழையை உள்வாங்கிக் கொள்கிறதோ, உள்ள இழுத்துக் கொள்கிறதோ, அந்த நிலமே பலன் கொடுக்கிற நிலமாய் இருக்கும். அதே போலதான் எந்த மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் தேவனுடைய வெற்றியிலும் வாழும் என்றால், எந்த மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வசனம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே தேவனுக்கு மகிமையாய், தேவனுக்கு கீர்த்தியாய், தேவனுக்கு புகழ்ச்சியாய் விளங்கும். நம்புறீங்களா நீங்க? பேதுரு பாருங்க 41. அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ரட்சிக்கப்பட்டவங்க எதில் வந்து நிற்கிறாங்க. இப்ப அடுத்தது ஒரு லைஃப் ஸ்டைல் வராங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல். ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உண்மையான ரட்சிப்புடைய முதல் தன்மை தெரியுமா? வசனத்தை கேட்கறதுல. எதுல? வசனத்தை கேட்பதிலும். அடுத்தது அந்நியனிடத்திலும். அப்படின்னா ஃபெலோஷிப், ஐக்கியம். இப்ப ஐக்கியம் எல்லாமே சபைக்குள்ள ஆயிடுச்சு. முன்ன சொந்த பந்தம் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருந்த காலும் கையும் வாயும் மைண்டும், இப்ப ஐக்கியம் எல்லாம் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் மாற ஆரம்பிக்குது. ஐக்கியத்தோட ஃபெலோஷிப்பே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நீங்க உலகத்தோடு போகும்போது அங்க இருக்கிற கிடைக்கிற நம்பிக்கைகள் வேற, பேச்சுகள் வேற, பழக்க வழக்கங்கள் வேற இல்லையா? எந்த உலகத்தானும் விசுவாச வார்த்தைகளை பேச போறதில்லை, எந்த உலகத்தானும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு பேச போறதில்லை, எந்த சொந்தக்காரனும் தேவனுடைய ரட்சிப்பின் வழிகளை உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. அவனுடைய அறிவையும் அவனுடைய ஏக்கத்தையும் அவனுடைய விருப்பத்தையும் அவனுடைய வைத்தறிச்சலையும் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். போய் கெட்டு போயிடுவீங்க. அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ற அவன் கேட்குற மாதிரி மாத்திட்டு நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்க காத்துக்கணும். நீங்க ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். சில கிறிஸ்தவர்களுக்கு செய்யற தவறு மாதிரி டோட்டலா சொந்தத்தையே வெறுத்துட்டேன், நான் எனக்கு சொந்தக்காரங்களே வேணாம், ரொம்ப மோசமா இருக்கிறாங்கன்னா முழுகி விட்டு வந்துருங்க, வேணான்னு சொல்ல நான். ஆனா உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், உங்களுக்கு சுவிசேஷம் தெரியும், அவங்களுக்கு யார் சொல்றது? நான் சொல்லிட்டு இருப்போனாங்க, உங்க சொந்தக்காரன் தானே அவன். ஹலோ, அவன் வீட்டில் ஏதோ கல்யாணம் போய் பிரியாணி சாப்பிட்றீங்களே, பர்த்டேல போய் கேக் சாப்பிட்றீங்களே, அப்புறம் கேக்கு பிரியாணி சாப்பிட்றது நீங்க, பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ண வராங்க. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறோம். ஆத்மாவையும் ஆத்மாவை போய்ட்டு ஆத்மாவை சுவிசேஷம் சொல்றது பாஸ்டரோட வேலை, ஆத்மாவை நடத்துவது தான் எங்களை வேலை, சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுடைய வேலை, ஆடுகளுக்கு மேய்ச்சலை காண்பிப்பது தான் எங்களோட வேலை. குட்டி போட வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? மேய்ப்பன் குட்டியை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆட்டுக்குட்டியே போடணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மைண்ட் அப்படி மாற்றணுவாங்க. பேதுருடைய பிரசங்கத்தை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, பேதுரு வந்து பிரசங்கித்தார், 10 நிமிஷம் தான் பிரசங்கித்தார், அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கே பெரிய வித்தியாசமே இருக்குது.
அந்த வார்த்தை பேதுரு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மனம் திரும்புவதற்கான வார்த்தைகள், ரட்சிப்புக்கான வார்த்தைகள். அந்த ரட்சிப்புக்கான வார்த்தைகள் பாருங்க, ஒன்று கூட வீணாகாம ஏசாயா சொன்ன மாதிரி இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது வெறுமையாய் திரும்பாமல் அது அனுப்பப்பட்டதை வாய்க்கும்படியாக அது கிரியை செய்தது. நம்புறீங்களா நீங்க? அதை மனம் திரும்புவதற்கும் ரட்சிப்புக்கும் பேதுரு அந்த வார்த்தை பயன்படுத்தினார் பாருங்க. அந்த வார்த்தை ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் உண்டு பண்ணிடுது. அவர்கள் தேவனுடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்புறம் என்னது அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுதலையும் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். No one guided them. யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நீங்கள் இப்படிலாம் இருக்கணும்பான்ட்டு. தேவனுடைய வசனம் அவங்களுக்குள்ள வந்தவொடனே, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற உடனே அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. நான் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டியவன். ஹலோ, தூங்க வேண்டிய ஆள் கிடையாது, டிவி பார்க்க வேண்டிய ஆள் கிடையாது, சொந்தக்காரன் அங்கங்க சுத்த வேண்டிய ஆள் கிடையாது. வசனத்தை கேட்க வேண்டிய ஆள் நான், ஜெபிக்க வேண்டிய ஆள் நான், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இருக்க வேண்டிய ஆள் நான். எப்படி மாறுது பாருங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருதயத்தில் போய் உங்க வார்த்தை விழுந்துச்சுன்னா இப்படிப்பட்ட மாற்றத்தில் தான் சபையில இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள உண்டாக்கும். ஐக்கியம் எல்லாம் தேவனோட இருக்கும், சபையோட இருக்கும், வார்த்தையோட இருக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று. அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 4 வசனம். அப்போஸ்தலர் 4:4. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஹலோ, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் என்ன பண்ணினார்களா? முதல்ல வசனத்தை கேட்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த கட்டம் இங்க 4வது அதிகாரத்தை சொல்றாரு. அதே வசனம் மனம் திரும்புவதற்கும் ரட்சிப்புக்கு ஏற்ற வசனத்தை பேதுரு பயன்படுத்தும் போது 5000 பேருக்கு அந்த வசனம் தான் அனுப்பப்பட்டதற்குரிய கிரியை என்ன பண்ணுகிறது? அங்க நடப்பிக்கிறது. அதனால சொல்ற வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. மழை வானத்திலிருந்து பெய்தால் அது ஒருபோதும் வெறுமையாய் நிலத்தை விடாது. மழை வானத்திலிருந்து பெய்தால் எப்படி நிலத்தை செழிப்பாக்குமோ அதே போல அனுப்பப்படுகிற தேவனோட வசனமும் பிரசங்கிக்கப்படுகிற தேவனோட வார்த்தையும் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை வெறுமையாய் தரித்திரத்துக்குள்ளே, இல்லாமைக்குள்ளே, குறைவுக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ள, பயத்துக்குள்ள வைத்திருக்காது. அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நிச்சயமே அது என்ன பண்ணும்? அது நிறைவேற்றும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்போஸ்தலர் 10 அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 43 வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் மிகப்பெரிய லிங்க் பாருங்க. The connection between the word and the spirit. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் யார் வந்து இறங்கினாரா? பரிசுத்த. அப்ப பிரசங்கத்துல அதான் நடக்கணும். ஆனா ஆவிக்குரிய சபையில ஆவியானவர் எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க? பாட்டு பாடும்போது இறங்குறாரு. எப்ப இறங்குறாரு? இந்த சபையில கூட ஆரம்பத்துல சின்னதா இருக்கும்போது, கீழே இருக்கும்போது அந்த கூத்துல நடந்துட்டு இருந்தது. நான் தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து சரி பண்ணி ஓட்டியும் ஒழிச்சு விட்டேன். ஒரு அம்மா என்னை திட்டிகிட்டே போச்சு. நீங்க என்ன சபைக்குள்ள வந்து என்ன ஆடக்கூடாதுன்றீங்க? ஏமா, நான் ஆடுறதுக்குலாம் எதிர்ப்பு கிடையாது. நீ ஆடுறது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பக்கத்தில் இருக்கிற குழந்தை இடிக்கிற, பெரியவங்களை இடிக்கிற, அது ஒரு சின்ன ஹால் பாருங்க. பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கவனிக்க மாட்டேன்ற அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. எனக்குள்ள இறங்குதே, நான் என்ன பண்றதுன்னு கேட்டுச்சு. எனக்குள்ள நான் சொன்ன நல்லது இறங்கி இருந்ததுன்னா நல்ல மாதிரி இருப்ப, இது வேற ஏதோ இறங்கி இருக்குது அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லுது. நான் வேற சர்ச்சுக்கெல்லாம் போனேன், அங்கெல்லாம் ஃப்ரீயாக ஆட விடுறாங்க. நான் சொன்னேன், நீ அங்கேயே போய் ஆடிங்கட, அங்கேயே போயிட்டு ஆடிங்கட. நம்ப மாட்டீங்க நீங்க. ஒரு நாள் சாயந்தரத்தில் வண்டியில் போயிட்டு வரேன், தாயார் முன் போன பார்க்கமா, அங்கே உடுக்க அடிச்சுக்கிட்டு ஒரு அம்மா ஆடிக்கிட்டு கிடக்கு. யூஸ்வலாக என் கூட யாராவது என் ஒய்ஃபில் யாராவது இருந்தாலும் எங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, அதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு நம்ம ஓரமாக போய் நான் பிரச்சனை பண்ண போகிறான்னு பயப்படுவாங்க. நமக்கு அது கிடையாது. ரோடுன்றது பைக் போகிறதுக்கு இருக்குது. நீ கூத்தடிக்கிறதுக்கு குமார் அடிக்கிறதுக்கு எங்கேயோ தனியாக ஒரு இடத்த வை. அதனால் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஆறு அடித்து வழி கேட்பேன் நான். அன்றைக்கி அதே மாதிரி தான் ஆறு அடிச்ச உடனே பாருங்கள், இது பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்து சைடில் எங்கே ஆடிக்கிட்டு இருந்தது போல் நேரம் வந்து வண்டிக்கு முன்னாடி ஆட ஆரம்பிச்சிருச்சு. உத்து பார்த்தது இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்துருக்குறோமே நம்ம. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறங்குச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் அது அங்கே ஆடிட்டு கிடக்குது ரோட்டில். அங்கே வேறு எதுவும் தூக்கின்னு வராங்க. இப்போ அங்கே மாறிடுச்சு போல, எங்கே ஃப்ரீடமாக விட்றாங்க, ரோட்டில் போய் ஆடுற அளவுக்கு போயிடுச்சு. அந்தம்மா உத்து பார்த்த மாதிரி என்னை பார்த்துச்சோ இல்லையோ மயக்கச்சு விடுற மாதிரி ஓரமாக உட்காந்துருச்சு போயிட்டு.
வண்டி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் யோசிக்கிறேன் நான், எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க சர்ச்சில். இதே தான் நடக்குது. இந்த ஆவியானவரை எந்த அளவுக்கு சிரமப்படுத்தணுமோ, ஆவியானவரை எந்த அளவுக்கு மற்றவங்க வேற விதமா புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உற்சாகமா பாடலாம், உற்சாகமா தேவனை துதிக்கலாம், உற்சாகமா கரங்களை தட்டலாம், உற்சாகமா நடனம் கூட ஆடலாம். ஹலோ, நடனம் ஆடுவதற்கு எதிர்ப்பான பழமைவாதி பரிசெயன் நான் அல்ல. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? சர்ச்சில் வந்து டான்ஸ் ஆடுவியா? அதுக்கு எதிர்ப்பான நான் கிடையாது. டான்ஸ் ஆட தெரியும்னா ஆடு, ஆனால் மற்றவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உள்ள இருந்து அது வெளியே வரணும். எங்கிருந்து வரணும்? அது சிம்பிளாக சொல்றேனே, வண்டிக்கு இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதன் மூலமா சத்தம் வந்துச்சுன்னா வண்டி ஓடும், 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமவே சத்தம் வர வைக்க முடியும். எப்படி? ஏதாவது கரண்டி கம்பி எடுத்து வச்சு டக்கு 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 டக்குன்னு தட்டினீங்கனாலும் சத்தம் தான் போன இன்ஜின்ல வரதான் செய்யும். ஆனா அது வண்டி ஓடாது, யாருக்கு பிரயோஜனமாகவும் இருக்காது. அதே போலதான் உள்ளத்துக்குள்ள தேவன் மீது அன்பு, ஆராதனை மேல ஈர்ப்பு, இதுல ஆடினீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. மாதிரி ஆண்ட விசுவாசிலாம் உள்ள இருந்திருக்கிறாங்க. இந்த செயற்கையா நீங்க டான்ஸ் பண்ணும்போது தான் ஆவியானவர் ஒரு வேற விதமா காட்டும் போது தான் கோபம் வருது. ஆவியானவர் எவ்வளவு நிதானமானவர் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பக்குவமானவர் தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வாரம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். நான் ஆவியானவரை பற்றி ஒரு பிரசங்கத்தை 3 வருஷம் பண்ணியிருக்கிறேன். சண்டேயும் நீங்க நான் அப்போல்லாம் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணதில்லை. 3 வருஷம் பண்ணியிருக்கிறேன். கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட்னா யார் அப்படின்ட்டு. அது ஆவியானவருக்கு பல தன்மைகள் இருக்குதுல்ல. ஒரு தன்மை தெரியுமா? இஸ் a God of controlling Holy Spirit. கட்டுப்பாட்டின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? அவர் அன்கண்ட்ரோலபிளா விடவே மாட்டார். எபேசியர் 6ல் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அன்கண்ட்ரோலபிள் ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. போய் படிச்சு பாருங்க எபேசியர் 6ல். நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் தேவ ஆவியில் நிறைந்தவர்கள். தேவ ஆவி எதோடு கூட கம்பேர் பண்றாரு? தேவ ஆவியும் மதுபான மயக்கமும் ஒண்ணு இல்லைன்றார். ஏன்? இந்த மதுபானத்தை நிறைந்தவன் தன்னிலை மறந்துருப்பான். தான் செய்யறது என்னன்னு தெரியாது, எங்க நிக்கிறோன்னு தெரியாது, என்ன ஆடுறோன்னு தெரியாது, என்ன பாடுறோன்னு தெரியாது, எங்க குதிக்கிறோன்னு தெரியாது, என்ன பேசுறோன்னு தெரியாது. தன்னிலை மறந்து செயல்படுகிறவனே மதுபான மயக்கத்தில் இருக்கிறவன் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஆவியானவர் அப்படி இல்லைன்றார். அப்படின்னா அர்த்தம் ஆவியானவர் முற்றிலும் எதிரானவர். அப்படின்னா ஆவியானவர் பெற்ற மனுஷனுக்கு தான் செய்யறது என்னன்னு தெரியும், தான் பேசுறது எங்கன்னு தெரியும், தான் குதிக்கிறது எங்கன்னு தெரியும், தான் ஆடுறது எங்கன்னு தெரியும். ஹலோ, ஜான் ஜெபராஜ் எல்லா ஸ்டேஜ்லையும் ஆடி இருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த குழந்தையும் வச்சிருக்கிறாரா? எந்த பைபிளையாவது கிழிச்சிருக்கிறாரா? யாரையாவது இடிச்சிருக்கிறாரா? ஹலோ, எப்படிலாம் எக்ஸாம்பிள் கொண்டு வர வேண்டியது இருக்குது. பெர்க்மான்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு, இப்போ ஆடுறாரு. ஆனால் அவர் தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுறேன். எங்கேயாவது இது மாதிரி பண்ணியிருக்கிறாரா? கிடையாது. பிகாஸ் தே ஆர் ரியலி ஃபில்ட் வித் த ரியல் ஹோலி ஸ்பிரிட். உண்மையான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா சரியா கட்டுப்பாட்டோட என்ன பண்ணுவீங்க? நடந்துப்பீங்க. சில பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கலாம், அதையும் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஜான் ஜெபராஜ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில விஷயங்கள்லாம் அவருக்குள்ள அவருடைய உபதேசங்கள் சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இருந்தாம இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியாம இருக்குது. ஆவியானவர் வரும்போது அது ஏதோ ஆடுறது உடறதுன்னு பார்க்க கூடாது. அது வந்து சாமி ஆடுறது. டோன்ட் பிரிங் தட் டு ஹியர். அங்க இருக்கிறது இங்க கொண்டாடக்கூடாது. இந்த ஆவியானவர் யாரு? உங்களுக்குள்ளே தெய்வமாகவே இருந்து உங்களை ஒரு மனுஷன் எப்படி வழி நடத்துவானோ அதே போலவே வழி நடத்தக்கூடியவர், பேசக்கூடியவர், சமாதானத்தை தரக்கூடியவர், ஆறுதல் பண்ணக்கூடியவர், வழி காட்டக்கூடியவர், ஞானத்தை தரக்கூடியவர். நம்புறீங்களா நீங்க? இதெல்லாம் செயல்படுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்புறீங்களா நீங்க? அப்ப இந்த இடத்துல படிக்கிறோம். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, பேதுரு பாருங்க நினைக்கிறாரு ஆவியானவரும் ஞானஸ்நானமோ யூதர்களுக்கு மட்டும்தான், வெளிநாட்டு புறஜாதிகளுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறார் ஒரு வீட்டு மாடியில. முன்னாடி இருக்கிற வசனம் போய் படிச்சு பாருங்க. உட்காந்துருக்கும் போது வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்கள், இந்த கடல்ல இருக்கிற காரியங்கள் வந்து இறங்குறத பார்க்குறாங்க. யூதர்கள் எப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க, குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான், குறிப்பிட்ட உயிரினங்களை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட முறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டேபிள் மேலே டைனிங் டேபிள் உட்காந்துருக்கிற மாதிரி பார்க்குறான், சேர்ல உட்காந்துருக்கிறான். முன்னாடி வானத்திலிருந்து எல்லாமே எல்லா விதமான பட்சிகளும் அங்கே வருது. அதாவது யூதர்கள் வெறுக்கக்கூடிய அருவருக்கக்கூடிய எல்லா காரியமும் வருது. வந்த உடனே ஒரு சத்தம் வருது, இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து புசின்னு வருது. இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து புசின்னு வந்து பேதுரு சொல்றீங்க, நான் ஒரு யூதன், நான் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன், எனக்குன்னு சில உணவு கட்டுப்பாடு இருக்குது, உணவு ஒழுக்கு முறை இருக்குது, அதை தாண்டி இதெல்லாம் செய்ய முடியும்னு சொன்ன உடனே
தேவன் சொல்றார், நான் நல்லது என்று சொன்னதை நீ எப்படி தீமை என்று சொல்லுவாய். சாப்பாட்டு விஷயம் கிடையாது, உடனே அதுக்கு போயிடக்கூடாது. இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு அம்மா இங்கே கேட்டுட்டு, உன் வீட்டுக்காரன் வந்து என் ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, மாட்டுக்கறிலாம் சாப்பிடக்கூடாது கெட்டது நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறல்ல, அவர் சொன்னார் பத்தியா கரெக்டா? எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம். நான் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு மாட்டுக்கறி வேணாலும் சாப்பிடு, மனுஷக்கறி வித்தாலும் சாப்பிடு, ஹலோ என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுன்றேன். உன் உடம்பு ஏற்றுக்கிட்டா என்ன பண்ணு, கல்லை கூட முழுங்கி தொலை. நான் அதை பற்றி பிரசங்கம் பண்ணுற பிரசங்க யாரும் இல்லை, அது உன் வாய்க்காது உன் வயிற்றுக்காது, அது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பாயிண்ட்டை கவனியா. பாயிண்ட் என்ன, பேதுருக்கிட்ட என்ன சொல்றாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறன்னா வெறும் யூதர்களை மட்டும்தான் கடவுள் தெரிந்து கொண்டார், குறிப்பிட்ட சில மக்கள் மட்டும்தான் கடவுளுக்கான மக்கள், புறஜாதிகளும் கடவுளான மக்கள் இல்லை, அவங்களாம் ஆவியானவரால் நிரப்பப்பட முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ அந்த வீட்டுக்கு போ, அங்க புறஜாதி மக்கள் ஆண்டோட வார்த்தை கேட்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீ போய் என் வார்த்தையை பேசு, பேசும்போது ஆவியானவர்களுக்கு பொழியப்படுவாரு, நீ அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுன்றாரு. பேதுருக்கு மனசே வரல, பேதுருக்கு என்னவே வரல, மனசே வரல. எப்படியா இது, இவ்வளவு நாளா நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம்ல, புறஜாதி மக்கள்லாம் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, அவங்களாம் கடவுளுடைய பிள்ளை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப இப்படி ஒரு போயிட்டான், போய் நடக்கிற இடம் தான் இங்க, வேற வழியே இல்லை. பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். 7 மணி நின்று பிரசங்கம் பண்றான். கடவுளுடைய வார்த்தை இந்த ஜனங்க ஆர்வமா கேட்கறாங்க. கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல பொழியப்பட்டார். 44 பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை பொழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கு தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார். அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு பெரிய சேஞ்ச் அவுட், டர்ன் அவுட் வருது. என்ன டர்ன் அவுட்? அது வரைக்கும் யூதர்கள் இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இயேசு நினைச்சிட்டு இருந்த பேதுருக்கு ஆண்டவர் சொல்றது, இல்லை இல்லை, நான் எல்லாருக்குமான ஆண்டவர், எல்லாருக்கும் ஞானஸ்நானம் தேவை, எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகளா மாறணும், எல்லாரும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும். Everyone should be the child of God. தேவனுடைய ஆவியினாலே ஒவ்வொரு மனுஷனும் நடத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதுக்கு தான் என்னோட குமாரனை அனுப்பினேன். நீ அந்த சுவிசேஷத்தை குறுக்கி சுருக்கி கொஞ்சமா கொண்டு வராத, போய் பிரசங்கம் பண்ணு, போய் வசனத்தை சொல்லு, அதை சந்தோஷமாய் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மீது பரிசுத்த ஆவியானவர் வருவார். பேதுரு வாயிலே வருது, நம்மை போல பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற இவர்களுக்கு எவனாகிலும் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கும்படி தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு நான் சொல்ல வரா. இவர்களும் நம்மை போல தேவனுடைய பிள்ளைகள், because they are filled with the spirit of God. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி தேவனுடைய ஆவி வந்தது அவங்களுக்குள்ள? because they heard the word. தேவனுடைய வசனத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி போவது இல்லை. அது வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகும். வந்த வேலையை அது நிறைவேற்றும். நம்புறீங்களா நீங்க? அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11-12 பாருங்க. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11-12. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? மனோவாஞ்சையாய், மனதிலிருந்து மனவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுங்களேன். தேவனுடைய வித்து, தேவனுடைய வித்தாகிய வசனம் உங்களுக்கு உள்ள சரியா போய் அது உட்கார்ந்துருக்கணும். ஹலோ, சிதறடிக்கிறதுக்கு இடத்தை கொடுக்கவே கூடாது. சிதறடிக்கப்பட்டால் அங்கே எதுவும் உருவாகாது. அப்ப தேவனுடைய வசனம் சரியா உள்ளத்துல போய் உட்கார்ற அளவுக்கு தேவனுடைய வசனத்தை சரியா கேட்கணும். தேவனுடைய வசனத்தை சரியா கேட்கறது எப்படி இங்க சொல்றாரு? அந்த பட்டணத்தின் மக்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை, தேவனுடைய வசனத்தை தினந்தோறும், டெய்லி ஹேபிட், சண்டே ஹேபிட் இல்ல, ஹலோ, சாட்டர்டே ஹேபிட் இல்ல, டெய்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளானார்கள். யாராய் மாறினார்கள் அவர்கள்? சிம்பிளா சொல்லணும்னா, தேவனுடைய வசனத்தை அவர்கள் மனவாஞ்சையாய் கேட்டதுனால என்ன மாற்றம் உண்டாச்சுன்னா, அவர்கள் எல்லாரை காட்டிலும் நல்ல குணமுள்ள மக்களாய் மாறினார்களாம். யாரை மாறினார்கள் அவர்கள்? நல்ல குணம், நல்ல புத்தி, நல்ல சுபாவம், நல்ல மக்களாய் அவர்கள் மாறினார்கள். அதுதான் புது சிருஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சபைக்கு வந்து வசனத்தை மனவாஞ்சையாய் கேட்டீங்கன்னா, மனோவாஞ்சையாய் கேட்டீங்கன்னா, மனப்பூர்வமாய் கேட்டீர்கள் என்றால்
உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்களை எப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவார்? நற்குணசாலிகளாய் மாற்றுவார். நல்ல குணமுள்ளவர்களாய் உங்களை மாற்றுவார். இல்லைன்னா பாட்டு கை தட்டிட்டு வேதத்தை கேட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு போயிட்டு கெட்ட புத்தியிலும் கெட்ட குணத்திலும் பொறாமையிலும் எரிச்சலும் கசப்பிலும் மாம்சீக காரியங்களும் தான் நீங்க வாழ வேண்டியதா இருக்கும். எப்படி வாழ முடியுது ஒரு கிறிஸ்தவனால? காரணம் இதுதான், வசனம் அவனுக்குள்ளே இல்லை. வசனத்தை மனவாஞ்சியை அவன் ஏற்கவில்லை. வசனத்தை நீ மனவாஞ்சியை ஏற்றுக்கொண்டால் ஆவியானவர் உன்னை நற்குணமுள்ள விசுவாசியாய் நற்குணமுள்ள மனுஷனாய் உன்னை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதி செய்ய அவர் தான் காரணராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைனா நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம் எப்படி வந்துருது? பிறப்புல வருது? அது கிடையாது. வளர்ப்புல வருதா? கிடையாது. எங்க உலகத்தின் படிப்புல வருதா? கிடையாது. இல்ல நல்ல பசங்களோட பழகிறது மூலமா வருதா? கிடையாது. நல்ல புத்தகங்களை படிக்கிறது மூலமா வருதா? கிடையாது. நற்குணசாலிகள் தேவனை போல இயேசுவை போல அன்பும் பண்பும் மன்னிப்பும் கருணையும் இரக்கமும் தயாள குணமும் இதெல்லாம் இயேசுவை போல ஒரு நற்குணம் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான் புது சிருஷ்டி. அந்த நற்குணம் எப்படி வருது? தேவனுடைய வசனத்தை மனவாஞ்சையாய் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே நற்குணசாலிகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். காரணம், அனுப்பப்பட்ட வசனம் அதற்குரிய தாக்கத்தை அது என்ன பண்ணுகிறது? ஏற்படுத்துகிறது. நம்புறீங்களா? நீங்க அதை வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் கேட்கிற வசனம் உங்களை நற்குணசாலிகளாக மாற்றும். நம்புறீங்களா நீங்க அதை? கடைசியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரைக்கும் பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஹலோ, பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் வாழ்க்கைன்றது ஒரு நாள் முடியும். எல்லாருக்கும் வாழ்க்கைன்றது ஒரு நாள் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும். கம் டு எண்ட். இப்படி எண்டுக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாருமே உட்காந்து யோசிப்பீங்க. யோசிக்கும் போது பவுல் முக்கியமாக சொல்ற, ஒரு விசுவாசி கண்டிப்பா உட்காந்து யோசிப்பான். ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா உட்காந்து யோசிப்பான். யோசிக்கும் போது இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் ஓடினதும் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. என்னுடைய பிரயாசம் என்னுடைய ஓட்டம் எப்படி இருந்ததில்லை? வீணாக, வேஸ்டாக. ஹலோ, புரியுதுங்களா? நீ கேட்கலாம், வீணாய் ஓடுவது என்றால் என்ன? நீங்கள் கடவுளிடம் வராத நேரங்கள் எல்லாமே, அல்லது கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கையில கொடுக்காத நேரங்கள் எல்லாமே, தேவனுடைய வசனத்திற்கு உங்கள் உள்ளத்தில் கொடுக்காத நேரங்கள் எல்லாமே என்ன நேரம்? அது நல்லா சொல்லுங்களேன். சினிமாவில் போய் உட்காந்துருக்கிறீங்க, என்ன நேரம் அது? நல்ல நேரமா? நடிச்சவனுக்கு நல்ல நேரம், படம் ஓட்டுறவனுக்கு நல்ல நேரம். சத்தியமா உனக்கு நேரம் கிடையாது. அது நல்ல நேரம் கிடையாது. லைஃப்ல 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்க சொல்லலாம், அந்த படத்தை பார்த்ததுனால ஒரு சிரிச்ச மகிழ்ச்சி, ரிலாக்ஸேஷன். ஹலோ, நீங்க ஏன் ரிலாக்ஸேஷனுக்கு அவ்வளவு தூரம்லாம் போறீங்க? நீங்க ஹலோ, ரிலாக்ஸேஷனுக்கு படத்துல போய் உட்காந்தா ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா உங்களுக்கு? நீங்க அப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க. காலையில போய் பாருங்களேன், வெளியெல்லாம் நம்ம ஊர்ல பீச் கிடையாது, மால் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நீர் கால்வாயா தண்ணீர் புரண்டடிட்டு ஓடும். நீங்கள் போய் பாருங்களேன், காலையிலும் சாயந்தரம் எத்தனை பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கருப்பாக ஓடின்னு இருக்கும் தண்ணி. அதை ஏன்டா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்டர்டைன்மெண்ட்டு, டைம் போதில்ல, உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம்ல. அது 4 பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அது இவன் போய் ஆர்வமாக கேட்பான், என்ன மீன் கிடச்சிது, என்ன மீன் கிடச்சிருக்கு? அங்கே தான் சங்கரை மீன் கிடைக்க போகுது. ஹலோ, என்ன மீன் கிடைக்குதோ அவன் எடுத்துகிட்டு போகிறான், அவன் லைஃப் ஸ்டைலில் அவன் சாப்பிட்றான், என்னவும் பண்ணுறான். இதே ஒருத்தன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை என்னவா இருக்கும்ட்டு. மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, கடவுளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா ரெஸ்ட்ன்ற டைமே ரொம்ப கம்மியாகிடும் உங்களுக்கு. 4:10 பேச்சு தான் இருக்கும். தூக்கத்துக்கு நேரம் இல்லைன்ற பேச்சு தான் உங்களுக்கு இருக்கும். நான் வெளியே போகிறேன்னா என் மனைவி எனக்கு பர்மிஷன் கொடுத்து அனுப்புகிற ஒரே நோக்கம் அதுதான். ஏன்னா அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் கூட இருக்கிறதுனால அவள் பார்க்குறான்.
அதிகபட்சமாக 4 மணி நேரம், அதிகபட்சமாக 5 hours மேலே தூங்குறதே இல்லை. தூங்குறதுக்கு இந்த நேரம் அப்படின்னு ஒதுக்குறதே இல்லை இது வரைக்கும். 11:30 மணி வரைக்கும் உட்காந்து இந்த எல்லா ஒர்க்கையும் பார்த்தோம். பார்த்துட்டு அவனுக்கு நினச்சோம். அதுக்கப்புறம் என் ஒர்க்கை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் காலையில் 5 மணிக்கு போனேன், திருப்பி ப்ரஷ் பண்ணேன், திருப்பி குளித்தேன், அடுத்த கட்ட வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நான் இது ஃபுல்லாக மற்ற வேலைக்கு பார்த்து இப்போ முடிச்ச பிறகு அதே போல தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால் எங்கேயாவது இங்கேருந்து வெளியே போனால் தான் நமக்கு அக்கடான்னு போய் இங்கே போய் படுக்கலாம், தூங்கலாமே தவிர இங்கேருந்து அது நடக்கிறதே இல்லை. யாராவது ஒருத்தர் பெல் அடிப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, பொரியல் வரும், அது ஒரு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான், ஏதோ ஒரு வேலை இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதில் புதுசாக குழந்தைய பார்த்துங்கன்னு ஒரு வேலை வச்சுருக்குறாங்க. அந்த வேலையை பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. தோசை வேணும்னா குழந்தைய பார்த்துங்க, அவ்வளோதான். வந்து உட்காந்துறேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. இப்போ முடிச்சுட்டு போனோடனே அந்த கதை தான் வரும். மதியம் சிக்கன் குழம்பு வேணா ஒழுங்கான பண்ணுங்க, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் வரும், இல்லைன்னா அவ்வளோதான். சாயந்தரம் சர்வீஸ் இருக்குது, சீக்கிரமாக சாப்பிட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்னா போய் பார்த்துக்கணும், வேறு வழியும் கிடையாது. தூக்கத்தை குறைச்சிட முடியுது. எப்படி குறைக்க முடியுது? ஏன்னா கடவுளோட திட்டம்ன்றது நமக்கு தெரியும். விசுவாசி வரல, விரும்பல, அது நமக்கு தேவையே கிடையாது. ஊழியம் கர்த்தருடையது. அதனால் ஊழியத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஊழியத்துக்கான கிரியைகள், ஊழியத்துக்கான வளர்ச்சியை நான் செய்து கொண்டு தான் இருக்கணும், ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்? அங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவோம், நிறைய பேர் வந்த பிறகு நீங்கள் அதெல்லாம் மாற்றலாமே. மாறாது. நிறைய பேர் வந்த பிறகுலாம் அதுக்கேற்ற மாதிரி வேறு மாற்றம் இருக்குது, அது மாறும். இதெல்லாம் மாறாது. இப்போ என்ன பண்ணணும்? அந்த மாற்றத்தை பண்ணி தான் ஆகணும், செயலை செஞ்சு தான் ஆகணும், பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு ஆள் வர 6 மணி நேரம் உட்காந்து பாடலையும் வசனத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். 2 பேர் உட்காடுறாங்க, வழியில் பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே எத்தனை பேர் கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க? நான் தான் புதிய தலைமுறை நியூஸை வாசிக்கிட்டு இருக்கிறேன். நான் பண்ணுற பிரசங்கங்கள் அது இன்மைக்கும் மறுமைக்கும், இந்த காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கான பிரசங்கம். அது என் பிள்ளை, என் பேர பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வரப்போகிற விசுவாசி சந்ததி எல்லாரும் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கு இருக்கிற ஆளுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் தினத்தந்தியோ தினமலரோ இல்லை நியூஸை படிக்கல, பிரசங்கிட்டு இருக்கிறேன். வானமும் பூமி மொழிந்தாலும் தேவனோட வார்த்தை ஒருபோதும், ஆமாம், பேசுகிற ஆள் நான் ஒழிஞ்சு போயிடலாம், பேசுகிற ஆள் நான் மறைச்சு போயிடலாம். பட் the word that has spoken will never dies. நான் பேசின தேவனோட வார்த்தை ஒருபோதும் அது ஒழிவதே இல்லை. பவுல் சொல்றாரு, நான் ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் விருதாவாக, எப்படிப்பட்டதாக? வீணாக பிரயாசப்பட்டதும் என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பது. எந்த நாளில் உண்டாயிருப்பதற்கு? கிறிஸ்துவின் நாள் என்பது கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது, அல்லது என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள நான் முடிக்கிறதையும் குறிக்கிறது. என் வாழ்க்கையை முடிக்கும் போது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்க வேண்டிய மகிழ்ச்சி எழுத்தனமா வரணும். என் வாழ்க்கையை நான் வீணாக ஓடினதும் இல்லை, வீணாக பிரயாசப்பட்டதும். உங்கள் குடும்பத்துக்காக ஓடுறீங்களா? சரியான ஓட்டம். பிள்ளைங்களுக்காக ஓடுறீங்களா? சரியான ஓட்டம். ஹலோ, சபைக்கு வரீங்களா? சரியான ஓட்டம். ஆராதனைக்கு வரீங்களா? சரியான ஓட்டம். உங்கள் வேலைக்கு போகிறீங்களா? சரியான ஓட்டம். வீணான ஓட்டம் இல்லை அதெல்லாம். அதையும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடுவது மட்டும்தான் சரியான ஓட்டம். இல்லை, நீங்கள் வேலை செய்வது என்பதே தேவனை பிரதிபலிக்கிறீங்க, நீங்கள் குடும்பத்தை நடத்துறதே தேவனை பிரதிபலிக்கிறீங்க. நீங்கள் புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நம்புறீங்களா? நீங்கள் அதெல்லாம் பிள்ளைகளை வளர்க்கிறதே நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறீங்க. யூ ஆர் டூயிங் த ஒர்க் அலாங் வித் காட். தேவனோடு சேர்ந்து அந்த வேலைகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உலகம் எப்படி எப்படியும் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் மாறாதவர்களாக தேவனுடைய வசனத்தை பின்பற்றி வந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போ சொல்றார் பவுல், என்னுடைய ஓட்டமும் என்னுடைய பிரயாசமும் நான் வீணாக ஓடினேன், வீணாக பிரயாசப்பட்டதில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. எதை பிடித்துக்கொண்டு? என் லைஃப் வேஸ்டா போயிருச்சு, என் நாட்கள் வேஸ்டா போச்சு, என் டைம்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாத ஒரு நிலைமைக்கு நான் வரணும். அதை நினைச்சு நான் சந்தோஷப்படணும். அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, ஜீவ வசனத்தை என்ன பண்ணி கொள்ளுங்கள், பிடித்து. ஹேங் அவுட் ஆன் த லைஃப் ஆஃப் வேர்ட். தேவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அது மேல ஆர்வத்தை காட்ட ஆரம்பிங்க. அதை கேட்கறதுக்கு ஆர்வம் வரட்டும். உங்களுக்கு சூழ்நிலை எதிராக இருக்கலாம், பட் பி thirst on the word of God. தேவனோட வசனத்தை கேட்க ஆர்வமா இருங்க. தேவனை துதிப்பதற்கு ஆர்வமாகுங்க. தேவனுக்கு உங்க நேரத்தையும் உங்களுடைய ஓட்டத்தையும் கொடுக்கறதுக்கு ஆர்வமாகுங்க. அப்படி ஆகும்போது என்ன திரும்ப நடக்குமா? அவர் சொல்றாரு பாருங்க, பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற. எப்படி பிரகாசிக்கிற? எப்படிப்பட்ட சுடர் பாருங்க. என்ன சொல்ல வராரு? யூ ஆர் த சன் டு திஸ் எர்த். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குதுன்னா ஒரே ஒரு சுடர் தான். எது அது?
சூரியன் மட்டும்தான். என்ன சொல்ல வர்றாரு? நீ தான்ப்பா சூரியனு. ஹலோ, யார் தான் சூரியனு? நல்லா சொல்லல. விசுவாசி தான் யாரா இருக்கிறான்? கிறிஸ்தவன் தான் யாரா இருக்கிறான்? வசனத்தை பிடித்து கொண்டவன் தான் யாரா இருக்கிறான்? You are the light to this world. உலகத்திற்கே நீ வெளிச்சமாய் இருக்கிறாய். உன் வாழ்க்கை, உன் விசுவாசம், உன்னுடைய தெய்வ நம்பிக்கை இது எல்லாமே உலகத்துக்கு ஒரு படிப்பா இருக்குது. நீ அப்படிப்பட்டவனா வாழ வேண்டியவன். உலகத்தை பார்த்து நீ காப்பி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிற. உன் லைஃப் உன்னை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கணும். பக்கத்தில் உட்காந்துருக்கிற உன்னை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி நீ கண்டென்ட் உள்ள ஆளாக இருக்கணும். நீ இன்னொருத்தருக்கு பார்த்து கை தறிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அது நல்லா இருக்குது அவன் சூப்பரா, அதெல்லாம் நீ இல்லை. நீ யாரு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திற்கு சுடராய் இருக்க வேண்டிய ஆளு, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய ஆளு, உலகத்துக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய ஆளு. அப்படிப்பட்ட நிலைக்கு உயர வேண்டிய, வளர வேண்டிய விசுவாசி நீ. அப்படி இருக்கணும் தான் சொல்றாரு. உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய பிரயாசம் வீணானதா இருக்க கூடாது. ஊருக்கு அதை பேசுறேன்னா மீன் அடிச்சுட்டு இருக்கிறேன், உலகத்துக்கு அதை பேசுறேன்னா மீன் அடிச்சுட்டு இருக்கிறேன். சபைக்கு வந்தீங்களா? விசாரிச்சிங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டீங்களா? ஷார்ட்டா முடிச்சுட்டு யூ ஸ்டார்ட் டு ப்ரே, ஸ்டார்ட் டு ரீட் த பைபிள். புரியுதுங்களா இல்லையா? சாரி நல்லா இருக்குது, டிசைன் சூப்பரா இருக்குது, மீன் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். சபைக்குள்ளே எப்படி வேஸ்ட் பண்றீங்கன்னா வெளியே எப்படிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க டைம். பவுல் சொல்றாரு, உங்கள் நேரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும், உங்கள் காலத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். நேரமும் காலமும் ஒரு நாளும் யாருக்காக நிற்க போறது இல்லை. அப்ப சொல்றாரு, நான் வீணாக ஓடினேன் என்று, என் காலங்களை வீணாக கழித்தேன் என்று எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் விசுவாசிகள். அப்படிதான் வசனத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வசனம் உங்களை யாராக பிரகாசிக்கும்? யாராக பிரகாசிக்கும்? உங்களை வெளிச்சமா மாத்திரம். உங்க குடும்பமே உங்களை பார்த்து பின்பற்றும். உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம், உங்க தெய்வ பக்தி, புரியுதுங்களா? உங்களுக்கு உங்க புருஷங்க பின்பற்றுவார், உங்க மனைவி பின்பற்றுவாங்க, உங்க அம்மா அப்பா பின்பற்றுவாங்க, உங்க சொந்தக்காரங்க பின்பற்றுவாங்க. every being will become the followers of your spiritual truth. ஆவிக்குரிய உண்மைக்கு எல்லாருமே பின்பற்றுவா மாறிடுவாங்க. அதுக்கு நீங்க அப்படிப்பட்டவர்களா இருக்கும். நேரத்தை காலத்தை தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களா இருந்தால் 15 வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்கிப்பு இல்லாமலும் செய்யும். பாயிண்ட் என்ன? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருங்கள். எந்த பிள்ளைகளா இருங்கள்? கடந்த வாரம் பார்த்தா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஏன்னா தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அடுத்த வாரம் எடுத்து காட்டுறேன். மாசற்ற பிள்ளைகள். அதான் சொன்னேன், அப்பா டாக்டர்னா பையனும் கண்டிப்பா அந்த ஸ்டேட்டஸ் என்ன பண்ணி ஆகணும்? மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்பா கலெக்டர்னா பையனும் யாரா இருக்கணும்? கலெக்டரா இருக்கணும். இல்ல அப்பா இருக்கிறான்னா அவரை விட சிறந்ததா இருந்தா அப்பாவுக்கும் மரியாதை, அவனுக்கும் மரியாதை, எல்லாமே ரைட்டு. அதே போலதான் கிறிஸ்து தான் நமக்கு தேவன், கிறிஸ்து தான் நமக்கு ஆண்டவர். அப்படின்னா உலகத்துல வாழும் போது தேவனுடைய வசனமாக வித்து நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கும் போது, if the world started to compare our life, உலகனுடைய வாழ்க்கை கம்பேரிசன் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு நிகரான, கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு வாழ்க்கையாக தான் உலகம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? பார்க்கணுமே தவிர பேர் தான் கிறிஸ்துவன், போறது தான் சர்ச்சு, ஆனா மொத்த இருளான வாழ்க்கை, மொத்த துன்மார்க்கமான வாழ்க்கை, மொத்த சாட்சியற்ற வாழ்க்கை என்ற பேரை ஒரு கிறிஸ்துவனை பெற கூடாது. அப்படி பெற்றால் பெற்றவருக்கு அசிங்கம். யாருக்கு அசிங்கம்? அது நீங்கள் தேவனுடைய வசனமாகி வித்து உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஆனால் தேவனை போல உங்களால நடக்க முடியலனா, தேவனை போல வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல உங்களால உலகத்திற்கு ஒளி தர முடியலனா, மாசற்ற பிள்ளைகளாக உங்களால நிற்க முடியலனா, தேவனை இயேசுவின் உங்களை கம்பேர் பண்ணும்போது அவருக்குள்ள இருந்த அன்பு, அவருக்குள்ள இருந்த சுவாபம், அவருக்குள்ள இருந்த பண்பு, அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை, அவருக்குள்ள இருந்த வாழ்க்கை முறை, இவைகள் எதுவுமே ஒரு விசுவாசிக்குள்ள இல்லைனா you are bringing shame to the father who called you. உங்களை அழைத்து உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் அவமானத்தை என்ன பண்றீங்க? கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள். நீங்க நிறைய போதகர்களை நான் அப்படிதான் பார்க்குறேன். எல்லாம் போதகர்ன்ற, பிரசங்கம் பண்ற, அல்லேலூயான்னு கத்துற, ஜபம் பண்ற, ஆனா உன்னை நடைமுறை வாழ்க்கையில பார்த்தா உன்னுடைய நம்பிக்கை உலக பிரகாரமாக இருக்கிற அதிகாரங்களோடு பழக்கத்தை வச்சிருக்கிற, ரவுடி பயலங்களோட பழக்கத்தை வச்சிருக்கிற, பணத்தை வச்சு எதையும் சாதிக்கலான்ற புத்தியில செயல்படுற, ஆணவத்திலையும் அதிகாரத்துல மட்டுமே தெரிகிற, யாரு? ஊழியக்காரங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது மட்டுமே அடையாளமா இருக்குது. இது ஏதாவது ஒன்னாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதாடா?
கிறிஸ்து தம்முடைய மகிமையை துறந்து இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்னவோ பெருசா விட்டுட்டு வந்துட்டு ஊழியம் செய்யற மாதிரி சீன் போட்டு உட்காந்துருக்கீங்க. நாங்க அந்த ஊரை விட்டுட்டோம், அந்த தோட்டத்தை விட்டுட்டோம், இந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்தோம். விசுவாசிகள் என்ன, விசுவாசிகள் அப்படியே பொங்கிட்டு ஒழுகுது. எங்க பாஸ்டர் ரொம்ப தியாகமா ஊழியம் செய்யறாரு, கிழிக்கிறாரு. விசுவாசிகள்லாம் ரவுடி ஆக்கி வச்சிருக்கிறான் சில சபையில. அவனை போய் அடி, அவனை போய் முறை, அவனை போய் திட்டு. நானே சந்திச்சிருக்கிறாங்களா, ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணோன்னா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப உனக்கு விசுவாசி ஆர்டர் கொடுக்குறாருன்னா உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இல்லை. மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு, யாரை உருவாக்குவதற்கு? மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்துறது தான் பிரசங்கம். அதுக்கு தான் சபை. மற்றதெல்லாம் வேற கதை வச்சுக்கோ, நீ பர்சனலா 1008 பண்ணிட்டு கிட. ஆனால் நீ உலகத்துக்கு கொண்டு நீ வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தி ஆகணும்? உன் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்களை நிலை நிற்பது எப்படி? விசுவாசத்திலும் அன்பிலும் தேவனுடைய சுவாபத்திலும் நிலை நிற்பது எப்படி? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் உலகத்துல சுடர் விழுவது எப்படி? இது பற்றியான வசனத்தை போதிச்சுன்னா வர ஆளு எவ்வளோ டிம்மா வந்தாலும், எவ்வளோ டல்லா வந்தாலும், எவ்வளோ இருள வந்தாலும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடரை போல அவன் பிரகாசிப்பான். ஏனென்றால் வசனம் தான் அனுப்பினதை நிச்சயமாக என்ன பண்ணும்? அது நிறைவேற்றும். நம்புறீங்களா நீங்க? அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது, ஒருபோதும் என்ன பண்ணாது. அப்ப நீங்க வசனத்தை அப்படிதான் பார்க்கணும். தேவனோட வசனத்தை அப்படிதான் பார்க்கணும். The word will never return empty. தேவனோட வார்த்தை ஒருபோதும் வெறுமையா என்ன மாற்றாது, வெறுமையா நிற்க வைக்காது. வெறுங்கையினா நிற்க மாட்டேன், பயந்தாங்கோலியா நிற்க மாட்டேன், ஆதரவற்றவனா நிற்க மாட்டேன், ஆறுதல் இல்லாதவனா நிற்க மாட்டேன். தேவனுடைய வசனம் என்னை பிரகாசிக்கிற சுடரொளியா என்னை நிற்க செய்யும். நம்புறீங்களா நீங்க? உலகத்துக்கே வெளிச்சம் நீங்க தான், உலகத்துக்கு ஆறுதல் நீங்க தான், உலகத்துக்கு தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா நிற்க போவதும் நீங்களும் நான். நம்புறீங்களா நீங்க? தேவனுடைய வசனம் அனுப்பப்படுவது சொல்லப்படுவது எதுக்கு? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறுதி உங்களுக்குள்ள கொடுத்து அது தான் அனுப்பினதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறது ஒவ்வொரு வாட்டி. நம்புறீங்களா நீங்க? எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட உடைய சத்திய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையாக்கி வித்து எங்களுக்குள்ள விதைக்கப்பட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வார்த்தை அது வெறுமையாய் ஒருபோதும் திரும்புவதில்லை. வார்த்தை அனுப்பப்பட்ட நோக்கத்தை திட்டத்தை அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. எப்படி வானத்திலிருந்து வருகிற மழை அது நிலத்தை தேவரீர் பயனுள்ளதாக பலனுள்ளதாக மாற்றுகிறதோ, அப்படியே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கைகளை மாற்றக்கூடியதா இருக்கிறது, ரட்சிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, ஆறுதலை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது, சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது, வெற்றியை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது, வாழ்வை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை, ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு உலகத்திற்கு சுடர் ஒளிகளாக நிற்க நீர் உதவி செய்வீராக. எங்களுக்கு கொடுத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் நாங்கள் வீணாக்காம உமக்காக ஓட, உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க, உமக்குள் நாங்கள் சந்தோஷமா இருக்க, உமக்குள் நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க நீர் உதவி செய்வீராக. மேலும் ஒரு பிரசனத்தினாலும் மகிமையினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் வெற்றியினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும். எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.